அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தினம் இணையவழி ஊடாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் சார்பிலே வரவேற்றுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இன்ட்ரோடக்ஷன் டு கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ், நாங்கள் தமிழிலே தொகுதி கடன் பத்திரங்கள் என்று கூறுவோம். இந்த நிகழ்வினை நடத்துவதற்காக நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஒரு சீரீஸாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் இணைய வழியூடாக தமிழ் மொழி மூலம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது ஒரு நாங்கள் எல்லோருமே இவ்வளவு காலமும் நாங்கள் உரித்துடைமை இக்விட்டி சம்பந்தமான விடயங்களை, அது சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் நடாத்தி வந்திருக்கிறோம். அதிலிருந்து சற்று வித்தியாசமாக ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஆனால் நேரடியாக பங்கு சந்தையுடன் தொடர்புபட்ட இந்த தலையங்கத்திலே உங்களுக்கு இன்றைய நிகழ்வினை நடாத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்விலே தொகுதி கடன் பத்திரங்கள் சம்பந்தமான அறிமுக கருத்தரங்கினை வழங்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான திருவாளர் அச்சுதன் ஸ்ரீரங்கன் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். இவர் உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவர். எங்களுக்காக தமிழ் மொழியிலே பல கருத்தரங்குகளை தொடர்ந்து நடாத்தி வருகின்றார். பெரிய ஒரு உதவியாக இருக்கிறார் அவர்களுக்கு. அதே நேரத்திலே இவர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹோல்டிங்ஸிலே ஆய்வு பகுதியிலே ரிசர்ச் பிரிவிலே முகாமையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். விசேடமாக இந்த பிக்ஸ்ட் இன்கம், ஒரு நிலையான வருமானத்தை இது சம்பந்தமான ஆய்விலே அவர் தனது பெரும் பகுதியை அவர் செலவழிக்கின்றார். ஆகவே இதிலே அவர் ஒரு நீண்ட பெரிய அனுபவத்தை கொண்ட ஒருவராக இருக்கிறார். அந்த வகையிலே அவர் இன்றைய கருத்தரங்கினை எங்களுக்கு நடத்துவதற்காக முன்வந்திருக்கின்றார். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நாங்கள் எல்லோருமே உறுத்துடைமை சம்பந்தமாகவும் மூலதன லாபம், பங்கு லாபங்கள் சம்பந்தமாகவே கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொகுதி கடன் என்பது எங்களுடைய இந்த 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள் தொகுதி கடன்களை பொதுமக்களுக்கு வழங்கி மூலதனத்தை திரட்டி இருக்கின்றன. அந்த வகையிலே உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்களாக ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் முதலாவது இந்த ஆரம்பத்தில் வழங்கினேன், கொமர்ஷியல் கிரெடிட் அண்ட் ஃபைனான்ஸ் பிஎல்சி, எல்ஓஎல்சி ஹோல்டிங்ஸ், சம்பத் பேங்க், செலான் பேங்க், இவ்வளவுமே இந்த 5 கம்பெனிகளும் பங்குகள். அதே வேளை 6வதாக இலங்கை ஸ்லோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இலங்கை மின்சார சபை ஒரு அரச நிறுவனம் கூட கொழும்பு பங்கு பரிவர்த்தனை ஊடாக தொகுதி கடன் பத்திரங்களை வழங்கி தரக்கூடிய மூலதனத்தை திரட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 6 நிறுவனங்கள் இதுவரைக்கும் வழங்கி இருக்கின்றன. இதனை விட ரீசெண்டாக கிட்டடியில போன மாசம் ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி சம்பத் பேங்க் ஒரு துணை கம்பெனியான சப்சிடியரி கம்பெனியான சியபத்த பைனான்ஸ், அந்த நிறுவனம் கூட எங்களுடைய இந்த தொகுதி கடன் பத்திரங்கள் வழங்கும். அந்த வகையிலே இந்த தொகுதி கடன் பத்திரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் 10% வழங்கி இருக்கின்றது. எல்ஓஎல்சி ஹோல்டிங்ஸ் 9% 12%. பலவேறு இதுகள் சம்பந்தமான ஒரு விளக்கங்களை தருவதற்காகத்தான் இன்று எங்கள் அச்சுதன் இணைந்திருக்கின்ற எங்களுடன் அவரை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பிலே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அந்த நேரத்திலே இன்றைய தினம் நாங்கள் இறுதி வரை இருக்காமல் உங்களுடைய கேள்வி வினாக்களை நீங்கள் இடைவெளியை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருப்பீர்களே, ஆனால் நாங்கள் அது சம்பந்தமாக உங்களுடன் தொடர்ந்து கரையாடக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே நானும் அச்சுதன் கலைத்துக் கொண்டோம். உங்களுக்கு இப்போ எல்லோருமே மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்களை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே தொகுதி கடன் பத்திரங்கள் போவதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிடங்களாவது சந்தையினுடைய சமகால போக்குகள் எப்படி இருக்கின்றன, நீங்கள் எல்லோரும் எவ்வாறு பங்குகளை தெரிவு செய்ய வேண்டும், எவ்வளவு கவனத்தில் கொள்ள வேண்டும், எவ்வளவு அக்கறையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு அறிவுரையை உங்களுக்கு வழங்குமாறு நான் அன்புடன் அவரை கேட்டுக்கொண்டேன். அவரும் அதற்கு சம்மதித்து உங்களுக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைத்து. ஆகவே நான் நீண்ட நேரம் கதைக்க விரும்பவில்லை. திருவாளர் அச்சுதன் அவர்களை பங்கு பரிவர்த்தனைக்கு சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்று அவரிடம் தொடர்ந்து கருத்துரைகளை வழங்குவதற்காக அவரை அன்புடன் அழைக்கின்றேன். அச்சுதன். நன்றி சபா. எல்லாருக்கும் குட் ஈவினிங். 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். நாங்க இந்த கேர்லி செஷன்ல எடுக்கலாம். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணது தொகுதி கடன்கள் பத்திரங்களை பற்றி. இது சபா நான் முதலே காய்ச்சினாங்க மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் கதைப்போம். என்னென்றால் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செய்யற ஒரு ப்ரோக்ராம்ல மார்க்கெட் அப்டேட் பற்றி கொடுங்க. மார்க்கெட் அப்டேட் இது என்ற பர்சனல் ஒப்பீனியன். இப்போ என்னென்றால்
இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கணக்க பேர் வந்து வேற வேற செக்ஷன்ல சிலாக்கள் போன வருஷம் வந்திருப்பீங்க, சிலாக்கள் இப்ப மார்க்கெட் ஒரு பூம் லெவலுக்கு பிறகு வந்திருப்பீங்க, சிலாக்கள் 2021 வந்து ஜனவரி மாசம் நான் வேற வேற ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி வந்து கணக்க என்னென்னா மார்க்கெட் ஜனவரியில வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸுக்கு மேல போனது. 7000ல 6900ல இருந்த ஒரு 9000 மட்டும் போயிட்டு திருப்பியும் வந்து ஒரு 6900க்கு வந்து மார்ச். அப்ப இப்ப நான் போன கணக்க ப்ரோக்ராம்ல நான் சொன்ன மாதிரி தான் இந்த புல்ரன், இந்த 2020-21 புல்ரன் நார்மலா ஒரு 1.5 இயர்ஸுக்கு மேல நடக்க வேண்டிய புல்ரனை நாங்கள் ஒரு 6 மந்த்துக்குள்ள பாக்குறோம். ஏனென்றால் இது வந்து முக்கியமான காரணம் வந்து நான் திருப்பி சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்களோட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருக்கிறபடியா தான் கணக்கு பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்க. ஆனால் இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கணக்க மாற்றங்கள் நடந்து கொண்டு வருது. நீங்களே பார்த்திருப்பீங்க, கவர்மெண்ட் வந்து நார்மலா தங்களுக்கு தேவையான இப்ப ஷார்ட் டேர்ம் நிதியோ இல்லாட்டி லாங் டேர்ம் நிதியோ வந்து திருப்பி மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு 2 லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி பாவிக்கும். அது வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ் சொல்லுவோம், ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான ரேட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கள் என்றால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணாம இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணிக்க 5 year and 10 year bond வந்து more than 150 bips 1.5% to 2% ஏறி. இப்ப காரணம் என்னென்றால் இப்ப நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எல்லாரையும் வந்து வித்துட்டு வெளியில போன்னு சொல்லல. மார்க்கெட்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்க முக்கியமா கருத்தில் கொள்ள வேண்டியது, நீங்க ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கை ட்ரேட் பண்றீங்களா, நீங்க வாங்கின ஸ்டாக் விற்கிறதுக்கான லிக்விடிட்டி மார்க்கெட்ல இருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன புல் ரன்லயும் ஜனவரி நடந்த ரன்லயும் இந்த புல் ரன்லயும் எனக்கு இல்லிக்விட் ஸ்டாக் சொல்லுவோம். இல்லிக்விட் ஸ்டாக் சொல்றது வந்து மார்க்கெட்ல வந்து ட்ரேடபிள் ஃப்ரீ ஃப்ளோட் இல்லாதது, மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் கணக்க கண்ட்ரோல் பண்ற வால்யூம், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக்ஸோடய வந்து கொஞ்சம் வால்யூமோடைய பிரைஸ் அப்ரிசியேஷன் கணக்க நடந்திருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் என்றால் மார்ச் நடந்ததுக்கு NIFL ஒன்று இருக்குது ஸ்டாக் வந்து பிராக்லாங்கா எல்ஓசி டெவலப்மெண்ட். அது வந்து வேற வேற பேர் மாறிக்கொண்டிருந்த கம்பெனி. மற்றது கிட்டடி வந்து கமர்ஷியல் லீசிங் CLC, மற்றது பேருந்து வந்து LOFC. அப்ப இந்த 3 ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து சரியான குறைவு. மார்க்கெட்ல இருக்கிற டோட்டல் இஷ்யூ கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் கூட டக்குனு மார்க்கெட் மேல போச்சு. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டக்கு ரிட்டர்ன் கொடுக்க ஓகே, ஏன் நாங்களும் இதை வாங்குறோம், ஃபண்டமெண்டல் இருக்கா. இப்ப ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டாக் எடுத்தோம்னா NIFL வந்து 11 ரூபி நெட் அசெட் ஷார்ட் ட்ரேட் பண்ற 450 ரூபாய். இன் கேஸ் மார்க்கெட் அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணி நீங்க அந்த ஷேர் ஹோல்டருக்கு எல்லாரும் கொடுக்கணும் என்றால் வந்து நெட் அசெட் இருக்கிறது 500 ரூபாய், ஆனா ஷார்ட் ட்ரேட் பண்றது 450 ரூபாய். கம்பெனி ப்ராஃபிட் உழைக்குதா, 1 ரூபி ப்ராஃபிட்டும் இல்லை. என்ன காரணம் என்றால், ஆனா இப்படியான ஷேர்ஸ்ல வந்து நீங்கள் வந்து இந்த பண்ண கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றா நீங்கள் ஹை பிரைஸ்ல வாங்கி போட்டு திருப்பி வந்து வாங்குறதுக்கு யாரும் இல்லாம கணக்கு பேர் இருக்கேன். இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னா NIFL வந்து 690க்கு போனது, இப்ப 450 250 rupees கீழே வந்திருக்கு. அப்ப 690 ரூபாயில வாங்கினவர் என்ன செய்வார்? அப்ப நீங்க இல்லிக்விட் ஷேர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து சாலை சிறந்தது. நீங்கள் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் சொல்லலாம். சில வேளை வந்து ஹை ரிஸ்க் உங்களுக்கு நோ ரிட்டர்ன் ஆகவும் வரலாம். ரெண்டாவது வந்து கம்பெனிஸ் கண்டினியூஸ் ப்ராஃபிட்டபிள் உழைக்கிற கம்பெனில நீங்கள் வாங்குற நேரம் கடைசியா பாத்தீங்கன்னா மார்க்கெட் டேர்ன் ஓவர் வந்து கூட இருக்கிற நேரத்துல வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து வாங்குறது வந்து உசிதம் இல்லை. ஏனென்றால் வந்து 4-5 பில்லியன் இருந்த டேர்ன் ஓவர் டக்குனு வந்து 15 மில்லியன் வரைக்கும் தான் கணக்கு பேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றது. அப்ப நீங்கள் யோசிக்கணும், கீழே வந்து 3-4 நாள் டேர்ன் ஓவர் வந்து 1 டேல நடக்க, அப்ப குறைவிலை வாங்கினாக்கெல்லாம் மிக்க வந்து சான்சஸ் கணக்கு. மற்றது நீங்கள் வச்சிருக்கிற போர்ட்போலியோல வந்து நீங்கள் அந்த போர்ட்போலியோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காட்டி கொண்டிருக்கும், என்னால மாறிக்கொண்டிருக்கிறதுல வந்து நீங்க ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. when you want to realize your profit you need to sell and realize your profit. ஏனண்டா பேப்பர் ப்ராஃபிட் நார்மலா வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர் சொல்றது வந்து பேப்பர் ப்ராஃபிட் நாட் கோயிங் டு டு எனிதிங். நீங்க ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணாடி, நான் ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்றேன்னு சொல்றது ஃபுல் போர்ட்போலியோ விற்கிறது இல்ல. நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ப லைக் 100 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 40-50 வீதத்தை வந்து குறைக்கலாம், மிச்சத்தை வச்சிருக்கலாம். என்னன்னா நீங்க ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணி விளையாட எடுப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கணக்கு பேர் பிளவுறது அப்படின்னா ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஒரு தளம்பல் நிலைக்கு வரைக்க, ரைட், மார்க்கெட் வந்து தளம்பல் நிலைக்கு வரைக்க என்ன
செய்வினம்டா டக்குன்னு விற்க போயிடும். அப்ப நீங்க விற்க போய் உங்களை மாதிரி தான் ஒரு 100 பேர் விற்க வருகினம்டா ஷாப் பிரைஸ் வந்து 100 ரூபாயில இருந்து டக்குன்னு வந்து 90 ரூபா ஆகும். அப்ப இந்த 10 ரூபா நீங்கள் வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு முதல்ல ஒரு ப்ராஃபிட் ரியலைசேஷன் புக் பண்ணி இருந்தீங்க இல்ல. அப்ப மோஸ்ட்லி எல்லாரும் கேட்கறது எப்படி என்றால் ஷாப் பிரைஸ் கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நாங்கள் எப்படி விற்கிறது. நாங்கள் யாருமே வந்து ஷாப் பிரைஸ் கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா விற்கிறத வந்து நாங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம். எல்லாரும் வந்து நீங்கள் ஒரு டார்கெட் பிரைஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பிரைஸ்ல விற்க போறீங்க ஒரு டார்கெட் ரிட்டர்ன் நீங்கள் மார்க்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா வெரி சிம்பிள். அப்ப இதான் வந்து நான் சொல்ல வேண்டிய மார்க்கெட் அப்டேட். பேசிக்கலி எல்லாருக்கும் வந்து நான் போர்ட்போலியோ வந்து செல் பண்ணுங்க, நீங்க போர்ட்போலியோ வித்துட்டு வெளியில வாங்கணும்னு நான் யாருக்குமே சொல்லல. மேக் ஷுர் டைம் டு டைம் டேக் யுவர் ப்ராஃபிட் அவுட், ஃபார் தென் only you can save your capital. இப்ப தோதி கடன்கள் பத்திரங்கள், இப்ப தோதி கடன்கள் பத்திரங்களுக்கு ஸ்டாக்குக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு பேருக்கு பிரச்சனைனா, ஸ்டாக் மார்க்கெட் கொலம்பு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணப்படுறதா இல்ல. கொலம்பு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நாங்க ஸ்டாக்ஸும் ட்ரேட் பண்ற நாங்கள். மற்றது வந்து தோதி கடன்கள் சொல்றது கோஆபரேட் பாண்ட்ஸ் வந்து. இப்ப கோஆபரேட் பாண்ட்ஸ்ல இருக்க கணக்கு பேருக்கு டவுட் என்ன இருக்குன்றால், யாருமே வந்து கோஆபரேட் பாண்ட்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்றா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. என்னன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல கோஆபரேட் பாண்ட் ட்ரேட் பண்ற வெரி ரேர். அப்ப கோஆபரேட் பாண்ட் அப்ப ட்ரேட் பண்ணாட்டி இந்த கோஆபரேட் பாண்ட் வாங்கி வச்சிருக்கிறாள் என்ன செய்யலாம்னா, வாங்கி வச்சிருக்கிறாள் நார்மலா வந்து ஸ்ரீலங்கன் கோஆபரேட் மார்க்கெட் இந்த டிபென்ச்சர் மார்க்கெட்ல வந்து ஹெல்ட் டு மேச்சூரிட்டி நீங்கள் வாங்கி வச்சு இந்த மெச்சூரிட்டி நேரம் தான் நார்மலா கணக்க பேர் வந்து வந்து இந்த ஃபைனல் கேபிட்டல்ல வந்து கணக்கு லைக் ஃபைனல் கேபிட்டல் எடுப்பீங்களா. அப்ப இதால வந்து யாருக்கு நன்மை, இதால வந்து நார்மல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வர நன்மை பெருசா நான் இந்த பிரசன்டேஷன்ல காய்க்க போறேன். இப்ப டேபிள் ஆஃப் கண்டென்ட் சமரி வந்து இதுல இருக்கிறது வந்து நான் காய்க்க போற கடன் பத்திரங்கள் என்றால் என்ன, மற்றது வந்து தொகுதி கடன் பத்திரம் தொடர்பான பேசிக் பண்புகள், மற்ற தொகுதி கடன்கள் வாய்கள், மற்றது தொகுதி கடன்களை கேட்க வந்து நார்மலா வந்து யாரும் வந்து தொகுதி கடன்களை வந்து லிஸ்ட் பண்ண லிஸ்ட் பண்ண வந்து ரேட்டிங் ஏஜென்சிட்ட போய் ரேட்டிங் எடுக்கணும். என்ன மாதிரி என்றால் இப்ப நார்மலா வந்து இந்த ஷார்ஸ் இருக்கேக்க வந்து கட்டாயமா ரேட்டிங் தேவை. டிபென்ச்சர் காணப்படேக்க வந்து கட்டாயமா ரேட்டிங் தேவை. அப்ப அந்த ரேட்டிங் மட்டும்தான் இந்த இதுல இது வந்து ஃபுல்லா வந்து the full basic வந்து இதுல. அப்ப the full basicல வந்து நான் கைக்க போறத பற்றி we'll go through it. அச்சுதன் உங்களோட மைக் ஆஃப் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லுங்க சபா, கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு வைஃபை டவுன் ஆயிட்டு. சாரி. இட்ஸ் ஓகே சாரி. ஓகே சாரி எல்லாருக்கும் அந்த வைஃபை கொஞ்சம் டவுன் ஆயிட்டு. கடன் பத்திரங்கள் என்றால் இப்ப நார்மலா வந்து ஷார்ஸ் இப்ப வந்து நாங்கள் ஷார்ஸை ட்ரேட் பண்ணிக்க என்ன நடக்கும் என்றால், ஷார்ஸை வந்து முந்தி வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணிக்க ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா வந்து இப்ப நாங்கள் பாக்குறது நார்மலா ட்ரேட் பண்றது ஷார்ஸ் வந்து இப்ப நாங்கள் நார்மலா லைக் பை அண்ட் செல் வந்து பண்றோம் த்ரூ broker ட்ரேடிங் சிஸ்டம். ஆனா முந்தி வந்து லைக் ஒரு 10 to 12 இயர்ஸுக்கு முதல் இல்ல 15 இயர்ஸ்க்கு முதல் பாத்தீங்கன்னா ஷா சர்டிபிகேட்ஸ் இருந்திருக்கு எல்லாம். அப்ப இது கடன் பத்திரங்கள் நார்மலா வந்து முந்தி வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி. டெக்னிக்கலி இந்த கடன் பத்திரங்கள் நான் உங்களுக்கு பேசிக்கா விளங்கப்படுத்தணும் என்றால், இப்ப கம்பெனிஸ் தங்களுக்கு தேவையான வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்ய போதோ இல்லாட்டி வந்து தங்களுக்கான நீண்ட கால முதலீடுகளுக்கு என்ன தேவைப்படுற காசை வந்து
ரெண்டு விதமா பெறலாம். ஒன்று வந்து பேங்க்ல போய் கடன் வாங்கலாம், இல்லாட்டி பப்ளிக் கிட்ட போய் வந்து கடன் பத்திரங்களை வந்து வித்து அந்த கடன் பத்திரம் மூலமா வந்து காசை திரட்டி அந்த ஒரு முதலீட்டுல போடலாம். அப்ப நாங்க இதுல வந்து நார்மலா வந்து ஒரு கம்பெனி வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுதுன்னு சொன்னா டிபெஞ்சர் வந்து ஒரு சட்டபூர்வமான டாக்குமெண்ட். கம்பெனி உங்கள்ட்ட இருந்து காசை வாங்கி இருக்கு, அந்த காசை வந்து குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட வட்டி வீதத்துல வந்து உங்களுக்கு திரும்ப செலுத்து. அப்ப இந்த யார் அந்த டிபெஞ்சர் சர்டிபிகேட், இப்ப டிபெஞ்சர் சர்டிபிகேட் ஃபுல்லா வந்து எலக்ட்ரானிக்கா வந்துட்டது. அப்ப டிபெஞ்சர் சர்டிபிகேட் யார் வச்சிருக்கணுமோ அந்த ஆளுக்கு தான் அந்த இது வந்து சட்டபூர்வமான டாக்குமெண்ட் வச்சிருக்கிறவருக்கு தான் கம்பெனி ஃபைனலா பே பண்ணும் பொழுது, ஃபைனல்னு சொல்றது இப்ப நார்மலா வந்து சிஎஸ்சில லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிஸுக்கு மினிமம் வந்து 2 years மெச்சூரிட்டில தான் வந்து கொடுக்கணும். ஆனா சிஎஸ்சில இப்ப வார கணக்கு பேங்க்ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் மினிமம் 5 years 7 years 10 yearsக்கு இப்ப வந்து கடன் பத்திரங்களை கொடுக்குது. அப்ப கடன் பத்திரங்களை கொடுத்தா கேட்கலாம் வட்டி வீதம் எப்படி பே பண்ணினோம். அப்ப வட்டி வீதம் எப்படி பே பண்ணினோம்னா சில கடன் பத்திரங்களுக்கான வட்டி வீதங்களை வந்து 6 months பே பண்ணினோம். 6 months 6 மாதத்துக்கு ஒரு வந்து வட்டி வீதங்கள் வந்து பே பண்ணினோம். நாங்க வட்டி வீதங்களை பற்றி வந்து நான் பின்னி இருக்கிற ஸ்லைட்ல வந்து நான் அதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண என்ன மாதிரினா வட்டி வீதங்கள் எப்படி டிசைட் பண்ணப்படுது கம்பெனி என்னடா கம்பெனி ஏக்கும் கம்பெனி பிக்கும் வந்து வேற ரிட்டர்ன் காணப்படுறதுக்கான காரணம். நீங்கள் சிலவங்க உங்களுக்கு டிபெஞ்சர் டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ரெண்டு கம்பெனிஸுக்கும் வந்து வேற ரேட்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து வெளியில பாத்தீங்கன்னா கம்பெனிஸுக்கு வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வேற ரேட்டிங். அப்ப கம்பெனிஸா பொறுத்து இப்ப நார்மலா வந்து ஒரு ஜோன் கீல்ஸ் ஒரு கம்பெனியும் ஒரு இல்லாட்டி XY ஒரு கம்பெனியும் வந்து டிபெஞ்சர் இஷ்யூக்கு வந்துச்சென்றால் ஜோன் கீஸ் கொடுக்குற ரேட்டும் XY கொடுக்குற ரேட்டும் ஒன்றா இருக்காது. காரணம் என்னன்னா ஜோன் கீஸ் இஸ் வெல் நோன் கம்பெனி, XYZ ஒரு கம்பெனி வந்து வெல் நோன், அது வந்து யாருக்குமே தெரியாது. திருப்பி செலுத்துறதுக்கான சான்சஸ் வந்து மக்கள் வந்து பயப்படணும். என்னன்னா திருப்பி இந்த காசு திருப்பி வருமா. அப்ப இதுக்கான இது வந்து நார்மலா வந்து டிபெஞ்சர் திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி இல்ல, அது ஒரு டிஜிட்டலா கொடுக்கறது. நார்மலா வந்து கடன் வாங்குறது வந்து கட்டாயமா வந்து லிஸ்டட் கம்பெனியா தான் இருக்கணும். இப்ப லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ்க்கு இப்ப நார்மலா அன்லிஸ்டட் டிபெஞ்சர்ஸும் இருக்கு, அதை பற்றியும் நாங்கள் வார ஸ்லைட்ல கதைக்கலாம். மற்ற தொழில் கடன்களுக்கான நார்மலான பிரதான வந்து பண்பு பாக்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு லோன் டாக்குமெண்ட். அப்ப இது லோன் டாக்குமெண்ட்னா கம்பெனி உங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குது. மற்ற இது வந்து பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பியரிங். இது வந்து காரணம் என்னன்னா ஸ்டாக்ஸ் வந்து கம்பெனிஸ் ப்ராஃபிட் உழைச்சா தான் டிவிடெண்ட் பற்றி கம்பெனிஸ் யோசிக்கும். அப்ப கம்பெனிஸ் டிவிடெண்ட் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா கம்பெனியின் ப்ராஃபிட்டபிளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். சில கம்பெனிஸ் ப்ராஃபிட் உழைச்சா வந்து ஒரு பர்சன்டேஜ்ல பே பண்ணி கொண்டிருக்கும். சில கம்பெனிஸ் ப்ராஃபிட் உழைச்சாலும் உழைக்கல, சில கம்பெனிஸ் பே பண்றதே இல்லை. ஆனால் டிபெஞ்சர் வெதர் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் உழைக்குதோ இல்லையோ கட்டாயம் அந்த வருஷத்துல வந்து 6 months பே பண்ண முடியாது, 6 monthsக்கும் வருஷம் முடிவுல பே பண்ண இருக்கணும். அப்ப இது வந்து ஒரு பிக்ஸ்ட் வந்து வந்து வரும் கம்பெனிக்கு வெதர் யூ ஆர் மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆர் நாட் நீங்க பே பண்ணி கொண்டிருக்கு. மற்றது இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிக்கே டிசைட் பண்ணிடுவீங்கன்னா ஹவு மச். இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட்டும் இருக்கு, ஃப்ளோட்டிங் ரேட்டும் இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் பற்றி நாங்க வச்சு காய்ச்சோம்னா இந்த டேட்ல பே பண்ணணும். இந்த டேட் பே பண்றதுக்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து கம்பெனிஸ் வந்து நார்மலா டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி வந்து நார்மலா கொடுக்கு. மற்றது இதுக்கான ஃபைனல் பேமெண்ட் லெட்ஸ் சே வந்து நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நார்மலா டிபெஞ்சர்ல அந்த 100 ரூபாய்க்கான கேபிட்டல் வந்து உங்களோட மெச்சூரிட்டி பீரியட்லாம் கிடைக்கும். சேம் ஆஸ் உங்களோட பேங்க் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி தான். மற்றது பார்த்தோம்னா ஃபிஃப்த் வந்து இது வந்து ஒரு பேங்க் என்ன உங்கள்கிட்ட வந்து ஒரு கம்பெனி வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி வாங்க வந்து இது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு அசெட் ஒன்றுமே உங்களுக்கு தர மாட்டேன். என்ன மாதிரி இருந்தால்
பேக் பண்ணி என்னன்னா லோன் எடுக்க வந்து நார்மலா நீங்க பேங்க்குக்கு போய் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கிங்கான செக்யூரிட்டி ஒன்று தெரியணும். ஆனா இங்க வந்து டிபெஞ்சர் வரைக்கும் நோ பேக்கிங் செக்யூரிட்டிஸ். அப்ப இது வந்து அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து சிஎஸ்சில கொடுக்கறது. ஒரே ஒரு தரம் வந்து செக்யூர்ட் டிபெஞ்சர் கொடுத்த ஒரு ஸ்ரீலங்கா ஒரு பிளான்டேஷன் கம்பெனிக்கு வந்து பிளான்டேஷன் கம்பெனி தங்களோட பிளான்ட கொண்டு போய் வந்து செக்யூர் பண்ணிட்டு வந்து தாங்க இந்த பிளான்ட வந்து நாங்கள் செக்யூரிட்டியா தரம் எங்களுக்கு வந்து கடன் காத்துறது. ஒன் டைம் ஒன்லி வந்து நாங்கள் கம்பெனிஸ் வந்து செக்யூரிட்டியை பிளட்ஜ் பண்ணி வந்து டிபெஞ்சர்ஷிப்க்கு போனோம். மற்றது இது வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 100 டிபெஞ்சர்ல. ஆனா ட்ரேட் பண்ணி படைக்க சில வேலை ட்ரேட் பண்ணி படைக்க ஃபேஸ் வேல்யூ குறையவும் ட்ரேட் பண்றது கூடவும் ட்ரேட் பண்றது. அது கூட ட்ரேட் பண்றதுக்கான காரணம் வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப நாங்களும் இந்த பேசிக்ல வந்து நாங்க இருக்கேன் அதுல டீப்பா போயல என்னன்னா இந்த ட்ரேடிங் எப்படி நடக்குறது. இப்ப ட்ரேடிங் எப்படி நடக்குறதுன்னா ஏன் அந்த கூட குறை விலை எப்படி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. கேர்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வரைக்கும் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இந்த ஷார்ஸுக்கும் டிபெஞ்சருக்கும் கணக்க பேர் வந்து நார்மலா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா சேம் லிஸ்ட் கம்பெனிஸ் ஷார்ஸும் இருக்கு. மற்றது லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து டிபெஞ்சரும் இருக்கு. அப்ப ஷாருக்கும் டிபெஞ்சருக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷார்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்டா ஷார்ஸ் பப்ளிக்கா வரைக்க வந்து நார்மலா நீங்க கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க. மற்றது டிபெஞ்சர் என்ன மாதிரி போகுமாண்டா டிபெஞ்சர்ஸ் வந்து நார்மலா வந்து பொரோட் ஃபண்டா போகும். ஷார்ஸ் வந்து எப்படி போகுமாண்டா ஷார்ஸ் நீங்கள் பப்ளிக் ஆஃபரிங்ல வாங்கிட்டு அந்த கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளதான் போகுது மோஸ்ட்லி. இப்ப கம்பெனி பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்றது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போய் கம்பெனிக்குள்ளதான் போறாங்க. டிபெஞ்சர் என்ன மாதிரி போகுமாண்டால் வந்து ஒரு பொரோட் ஃபண்ட் மாதிரி தான் போகும். மற்ற ஷார்ஸ்ல வந்து நீங்க பப்ளிக் ஆஃபரிங்ல வாங்கினது ஷேர் கேபிட்டல் ஆப்போம். மற்றது இதுல வந்து டெப்ட் ஆப்போம். மற்றது ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம். ஷேர்ஸ் இருக்கு, இது டெப்ட் ஹோல்டர். அப்ப ஷேர் ஹோல்டருக்கு voting ரைட்ஸ் இருக்கு. டெப்ட் ஹோல்டருக்கு நார்மலா வந்து voting ரைட்ஸ் காணப்படாது. இப்ப டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஒரு நாளும் போய் வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல வந்து நார்மலா வந்து vote பண்ண முடியாது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்ப என்ன சொல்றா கம்பெனிஸ் வந்து லிக்விடேட் பண்ண போயிடும். கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்ட் நிலைமை வரைக்கும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் will get a special rights வந்து. அப்ப இந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் பற்றி நான் வந்து கேர்லி செஷன் அண்ட் ஆன்சர் செஷன்ல எனக்கு பேர் கேட்டிருக்கிறபடியா நான் அதை வந்து நான் கேட்கலாம். யாரும் டிபெஞ்சர் வந்து பேங்க்ரப்ட் ஆனது. டிபெஞ்சர் மட்டுமில்ல ஸ்டாக் இருக்கிற கம்பெனியே பேங்க்ரப்டா இருக்குது ஸ்ரீலங்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மற்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து 2 விதமான மெயின் ஷேர்ஸ் தான் இருக்குது வந்து equity shares, preference shares. இப்ப voting non voting equity ஷேருக்குள்ளே வந்துடும். மற்ற preference sharesம் fixed the fixed interest rate. But debenture பாத்தீங்கன்னா secured, unsecured, convertible, unconvertible, மற்ற registered and debentures different இருக்கு. அப்ப இத பற்றி நான் வார ஸ்லைட்ல கொஞ்சம் டீடைலா போன். இது வந்து செக்யூர்ட் அன்செக்யூர்ட் இருக்கிறது வந்து லைக் மோஸ்ட்லி வந்து சிஎஸ்சில கொடுக்கிறது. சிஎஸ்சி இஷ்யூ பண்ற மோஸ்ட் ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ் ஆர் அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ். மற்றது ஷேரை வந்து நீங்கள் வந்து டிபெஞ்சரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனா டிபெஞ்சரை வந்து ஷேரா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப ஸ்ரீலங்கால வந்து டிபெஞ்சரா கன்வெர்ட் பண்ற ஷேர்ஸ் என்ன வந்து யாரும் இஷ்யூ பண்ணல. இஷ்யூ பண்ணதான் எனக்கு ஞாபகம் இல்லை. யாரும் இஷ்யூ பண்ண என்ன. மற்றது முதலே சொன்ன மாதிரி வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு ஓட்டிங்ஸ் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஓட்டிங் ஷேருக்கு வந்து ட்ரஸ்ட் டீட் ஒரு இல்ல. ஆனா டிபெஞ்சருக்கு ட்ரஸ்ட் டீட் ஏன் வருதுண்டா நார்மலா வந்து நீங்கள் பேங்க்ல இங்க கடன் எடுக்க போனீங்க என்றால் வந்து ஒரு டீட் ஒன்று சைன் வைப்பீங்க, லோன் டீட் ஒன்று. இப்ப நார்மலா வந்து லோன் டீட் சைன் வச்சா தான் வந்து லோன் ப்ராசஸ் ஆகும். இப்ப சேம் திங் வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து நார்மலா ஒரு ட்ரஸ்டியை வச்சு ட்ரஸ்ட் டீட் ஒன்று சைன் வைப்பினம் என்னென்றால் ஓகே
ஒரு கம்பெனி வந்து 5 பில்லியனுக்கு வந்து வருதுன்னா அந்த 5 பில்லியன் வந்து ஒரு 100 பேர்ட்ட இருந்து வாங்கி இருப்பினம் அந்த கம்பெனி வந்து 100 பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் கேபிட்டலையும் ஒன் டைம்ல பே பண்ணும்போது ஒரு ட்ரஸ்டி டாக்குமெண்ட் வரும். அந்த ட்ரஸ்டி டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ட்ரஸ்டி கம்பெனிஸ் ஒழுங்கா வந்து அவையின் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு வந்து காசை பே பண்ணதாண்டு மானிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கு. யாரும் வந்து பே பண்ணாட்டி அவை வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிட்டு கொண்டு போவினோம். செகண்ட் வந்து சிஎஸ்சிட்ட கொண்டு போவினோம். செகண்ட் வந்து என்னடா சிஎஸ்சிக்கு கொண்டு போய் சொல்லிவிடும் இந்த கம்பெனி வந்து டிபெண்ட் ஹோல்டர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஒழுங்கா பே பண்ணல, இந்த கம்பெனி வந்து ஃபைனல் பேமெண்ட் இன்கேஸ் வந்து ஃபைனல் பேமெண்ட் வந்தா ஃபைனல் பேமெண்ட் பே பண்ணலன்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ட்ரஸ்ட் டீட் வச்சிருக்க ட்ரஸ்டின் மெயின் பாயிண்ட். தொகுதி கடன்களோட வகைகள் பாத்தீங்கன்னா தொகுதி கடனோட வகையில வந்து மொத்தம் வந்து அந்த பேசிக் டைப்புக்குள்ள போகும் முதல் இப்ப வந்து 5 டைப்ஸ் உண்மையா வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறது, மற்ற கன்வெர்டபிலிட்டி, மற்ற பெர்மனன்ஸ், மற்ற நெகோஷியபிலிட்டி அண்ட் பிரையாரிட்டி. இப்ப செக்யூரிட்டின்னு பார்க்க போனோம் என்றால் வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து செக்யூர்ட் டிபெஞ்சரா இல்லாட்டி அன்செக்யூர்ட் டிபெஞ்சரா. செக்யூர்ட் டிபெஞ்சர் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு வந்து இன்கேஸ் கம்பெனி டிஃபால்ட் ஆச்சு என்றால் இந்த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸுக்கு வந்து காசு ரிட்டர்ன் பண்ணப்படுமா, அன்செக்யூர்ட் காசு ரிட்டர்ன் பண்ணப்படுமாண்டா செக்யூர்ட் டிபெஞ்சர்ல இருக்கிற கம்பெனி டிஃபால்ட் ஆனாலும் பண்ணப்படாது, இது ஒரு செக்யூரிட்டி மாதிரி. ஆனா ஸ்ரீலங்கால மோஸ்ட்லி வந்து கொடுக்கறது வந்து அன்செக்யூர்ட் டிபெஞ்சர். பட் கன்வெர்டபிலிட்டியை பாத்தீங்கன்னாலும் கன்வெர்டபிலிட்டி வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஒன்று கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்வெர்டபிள் டிபெஞ்சரை ஷாரா கன்வெர்ட் பண்றது, மற்ற கன்வெர்ட் பண்ண மோஸ்ட்லி வந்து சிஎஸ்சில லிஸ்ட் பண்ணப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது என்னமா. ஆனா நார்மலா வந்து டிபெஞ்சர் கேரக்டரிஸ்டிக் டிபெஞ்சரோட இஷ்யூ பண்ணினா கம்பெனி விரும்பினால் கன்வெர்டபிள் டிபெஞ்சராகவும் கம்பெனி வந்து நார்மலா கொடுக்கலாம். அது எப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த டிபெஞ்சர் ஹோல்டர் விரும்பினார் என்றால் அந்த டிபெஞ்சரை வந்து ஷாரா கன்வெர்ட் பண்ணலாம். மற்ற பெர்மனன்ஸ் நார்மலா வந்து irredeemable. நார்மலா வந்து டிபெஞ்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி பீரியட் மட்டும் யாரும் ரெடீம் பண்ண முடியாது. நார்மலா வந்து இப்ப பிக்ஸ் டிபாசிட் எல்லாம் ப்ரீமெச்சூர் எல்லாம் பண்ணுவீங்க மக்கள் நார்மலா பேங்க்ஸ் கொடுத்து. ஆனால் சேம் இது வந்து ஸ்ரீலங்கால மோஸ்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் ஆர் redeemable. ஏனென்றால் இந்த கம்பெனிஸ் வந்து நீங்கள் டிபெஞ்சர் சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு கேஷரா சொல்லும் நீங்கள் மார்க்கெட்ல வந்து யாருக்கு ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்ப மோஸ்ட்லி வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற டிபெஞ்சர்ஸ் ஆர் நாட் redeemable. மற்ற நெகோஷியபிள் இது வந்து ரெஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ், பேர் டிபெஞ்சர்ஸ். இது வந்து நார்மலா வந்து இருக்கிற காரணம் என்னன்னா நார்மலா ஒரு டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு ஆள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்றது. நார்மலா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்குற மாதிரி உங்களோட சீரியஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளாலதான் இந்த லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் வாங்கப்படும். அப்ப லிஸ்டட் டிபெஞ்சர்ஸ் ரெஜிஸ்டர்டா வாங்கினீங்கள் என்றால் வந்து என்ன நடக்கும்னா உங்களோட பேருல வரும். ஆனால் வந்து சில கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணப்படாத கம்பெனிஸ் வந்து நார்மலா யார்ட்ட பேர் இல்லாம ஓப்பன் டிபெஞ்சர் சர்டிபிகேட் கொடுக்கிறது ஸ்ரீலங்கால சில கம்பெனிகள் பிராக்டிஸ் இருக்கு. பட் வந்து லிஸ்ட் பண்ணினா those debentures are registered debentures. மற்றது priority, மற்றது first mortgage, second mortgage debenture ஸ்ரீலங்கால பிராக்டிஸ் பண்றதுல ஏன்னா mortgage bond வந்து நார்மலா வந்து நீங்கள் செக்யூர்ட் டிபெஞ்சர் கொடுத்தாதான் இந்த mortgage debentures வரும். அப்ப unsecured debenture ஸ்ரீலங்கால இஷ்யூ பண்றபடியா you don't have the mortgage என்ற ஒரு நாங்கள் வந்து வாய்ப்படுத்துற இல்ல ஸ்ரீலங்கால. மற்றது வந்து method of normal debentures ஸ்ரீலங்கால மோஸ்ட்லி வந்து பாவிக்கிறது வந்து பேமெண்ட் இந்த லம்சம் வந்து நாங்கள் சொல்லணும் என்றால் இப்ப ஃபைனல் பேமெண்ட் வந்து ஃபைனலா தான் கிடைக்கும், மெச்சூரிட்டி தான் கிடைக்கும். மற்றது உங்களோட பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மலா வந்து சொன்ன மாதிரி 6 மந்த்துக்கு ஒரு கிடைக்கும், இல்லாட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1 வீக் தான் மோஸ்ட் ஆஃப் த டிபெஞ்சர்ஸ். ஆனா இந்த வருஷம் கணக்கு டிபெஞ்சர்ஸ் வந்திருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூவோட குறைய
அப்ப மெச்சூர் ஆகிதான் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ வரும். அது வந்து இப்ப பிஎல்சி இன்னொரு கம்பெனி, பீப்பிள் லீசிங் ஒரு கம்பெனி வந்து கிட்டல டிபெஞ்சர் வந்தது ஃபேஸ் வேல்யூ 100, பட் வந்து டிபெஞ்சரை வந்து குறைய விலைக்கு தான் குடிக்கணும், 82 ரூபா 83 ரூபா. அப்ப 82 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றவருக்கு வந்து வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று வராது. இன்ட்ரெஸ்ட் பண்றவருக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 100 ரூபா. அப்ப அந்த ஃபைனல் வாரது வந்து லம்சம் அவருக்கு ஃபைனலா கிடைக்கும். அது வந்து 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைனலா சேர்த்து குறிப்பிடும். மற்றது வந்து பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்ரீலங்கால பிராக்டிஸ் பண்றதுல நார்மலா வந்து 100 ரூபா டிபெஞ்சர் வாங்கிங்கள் என்றால் உங்களுக்கு 5 இயர்ஸ்ல வந்து பார்ட்டா பே பண்றது. மற்றது பர்ச்சேஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், கம்பெனிஸ் தங்களோட டிபெஞ்சர்ஸை வந்து தாங்களே ஓப்பன் மார்க்கெட்ல திருப்பி வாங்குறது. அப்ப திருப்பி வாங்குற ஸ்ரீலங்கா நடக்கு வெரி ரேர். இப்ப நார்மலா வந்து கம்பெனிஸ் வாங்கினதா வந்து நோ ரெக்கார்ட்ஸ் உண்மையா. மற்றது கன்வெர்டபிள் டு ஷேர், இது வந்து கனடா கம்பெனிஸ் ட்ரை பண்ணலாம் ஸ்ரீலங்கால வந்து இருக்கிற. ஸ்ரீலங்கால கன்வெர்டபிள் ஷேர்ஸ் வந்து நான் இது சொல்றது வந்து மெயின் திங்கா கன்வெர்டபிள். ஆனா வந்து பாசல் 3 டிபெஞ்சர்ஸ் இருக்குது. இப்ப வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து பேங்க்ஸுக்கு பாசல் 3 டிபெஞ்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் டிபெஞ்சர் ஒன்று வந்திருக்கு. அந்த பாசல் 3 டிபெஞ்சர்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கணும்னா மினிமம் 5 மில்லியன் ரூபாய் இருந்தா தான் வாங்கலாம். அப்ப பாசல் 3 டிபெஞ்சர்ல இருக்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்கேஸ் பேங்க்ஸ் வந்து தங்களோட கேபிட்டல் ரேஷியோவை வந்து ரிக்வயர்மெண்ட் வந்து மேட்ச் பண்ண முடியாமல் போயிருக்க, சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற மானிட்டரி போர்ட் வந்து பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணின பாசல் 3 டிபெஞ்சர்ஸ் வந்து ஷேரா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப டெக்னிக்கலி வந்து பாசல் 3 டிபெஞ்சர் வச்சிருக்கிறார்களுக்கு வந்து ரிஸ்க் ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த டிபெஞ்சரை வச்சிருக்கிறார்கள் ஷேரா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் கூடவா காணப்படுது. அப்ப அதான் ஸ்ரீலங்கால இருக்க ஒரு கன்வெர்டபிள் ஆப்ஷன். இந்த அது வந்து கட்டாயம் கன்வெர்டபிளா வராது. இன்கேஸ் பேங்க்ஸ் வந்து தங்களோட கேபிட்டல் அடிக்குவசி வந்து ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணாட்டி சென்ட்ரல் பேங்குக்கு ஒரு மானிட்டரிங் போர்ட் தே கேன் டேக் தட் ஆக்ஷன். அப்ப பாசல் 3 இப்ப பாசல் 3ல வந்து நான் போட்டிருக்க வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா சிஐசில நீங்க போய் தேடினீங்கன்னா யார் வாங்கலாம். இப்ப நார்மலா வந்து நான் சொல்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கணும்னா மினிமம் 5 மில்லியன் ரூபாய். இப்ப 5 மில்லியன்டா ஃபேஸ் வேல்யூ நார்மலா வந்து 100 ரூபீஸ் வருது. அப்ப நீங்கள் 5 மில்லியனுக்கு வாங்கணும்னா 50,000 ரூபாய் 50,000 worth of 50,000 டிபெஞ்சர்ஸ் வாங்கினா தான் உங்களோட 5 மில்லியனை கவர் பண்ணும். மற்றது நார்மலா வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து யாரும் இஷ்யூ பண்ணி லிஸ்டட் கம்பெனிஸ் நார்மலா என்ன செய்யணும் என்றால் தங்களோட கம்பெனிஸை கொண்டு போய் கிரெடிட் ரேட்டிங்ல வந்து ரேட்டிங் எடுத்துட்டு வரும். இது சேம் ஆஸ் வந்து இப்ப நார்மலா வந்து நீங்கள் பேங்க் லோனுக்கு போறீங்களா வந்து பேங்க் லோன் பண்ண கிரிப் சர்டிபிகேட் எடுப்பிடும் உங்களோட நார்மலா வந்து பேங்க் லோன் சேம் ஆஸ் இது வந்து கிரிப் சர்டிபிகேட் மாதிரி தான். பட் வந்து நார்மலா கம்பெனிஸ் ஃபைனான்சியல் ஹெல்த்தினஸ் மற்றது கம்பெனி கடன் வாங்கி திருப்பி அந்த கடனை செலுத்தக்கூடிய தகுதி இருக்காண்டு வந்து நார்மலா கிரெடிட் ஏஜென்சிஸ் ஸ்ரீலங்கால வந்து 3 கிரெடிட் ஏஜென்சி. இப்ப அந்த லங்கா ரேட்டிங் ஏஜென்சி புதுசா ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்திருக்கு. நார்மலா வந்து இருந்தது ஃபிட்ச் அண்ட் இக்ரா. இப்ப இக்ரா வரும்போது ரேம் ரேட்டிங் இருந்தது. ரேம் ரேட்டிங் இப்ப இக்ரா லங்கான்னு சொல்றது மூடிஸ் ஒரு சப்ஸ்டிட்யூட். அப்ப இந்த 3 கம்பெனிஸ் தான் இலங்கையில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸுக்கு ரேட் பண்ணது. இப்ப பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிட்ச் ரேட்டிங்ல வரும். ஃபிட்ச் நீங்க எனக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இப்ப இந்த ரீசன் வந்து லைக் லாஸ்ட் 6 மந்த் முதல் ஸ்ரீலங்காவை வந்து அந்த டவுன் ரேட் பண்ணின ரேட்டிங் ஏஜென்சில ஃபிட்ச் ரேட்டிங் உண்டு. ஃபிட்ச் ரேட்டிங் ஸ்ரீலங்காலையும் இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் அது ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ நார்மலா என்ன செய்யுமாண்டா நாட் ஓன்லி கம்பெனி ஃபிட்ச் ரேட்டிங் அதுல ஸ்ரீலங்கன் எக்கனமியில இருக்கிறது மற்ற ஸ்ரீலங்கன் ஃபாரின் டெப்ட் என்ன மாதிரி இருக்கிறது பார்த்து எல்லாம் ரேட்டிங் ஏஜென்சிஸ் நார்மலா ரிப்போர்ட் கொடுக்குறது. சேம் திங் ஸ்ரீலங்கா லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் டிபெஞ்சர் இஷ்யூ வரைக்கும் ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் பார்க்கும், கம்பெனிஸ் டிரெக்ட் போர்ட் பார்க்கும், கம்பெனிஸ் ஃபியூச்சர் லைபிலிட்டிஸ் பார்க்கும். அப்ப இவ்வளவு பார்த்து கம்பெனிஸுக்கு ரேட்டிங். அப்ப
கம்பெனி ரேட்டிங்னா எல்லாரும் பாப்பீங்க. ஓகே, இது வந்து என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்டா, இப்ப நார்மலா வந்து டிபென்ச்சர்ஸ் சொல்றது வந்து லாங் டேர்ம். அப்ப லாங் டேர்ம் சொல்றது மோர் தேன் 1 year. ஆனா இலங்கையில லிஸ்ட் பண்ண டிபென்ச்சர்ஸ் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும்னா மினிமம் 2 years வந்து அந்த டிபென்ச்சர் வாழ்நாள் இருக்கணும். அப்ப ஏன் இந்த ரேட்டிங் வந்து முக்கியம் என்றால், இந்த ரேட்டிங்ல வந்து நான் இதுல ஸ்லைட்ஸ்ல காட்டின மாதிரி வந்து நார்மலா மூடி ஸ்டாண்டர்ட் ஃபிட்ச்ல இருக்கிற ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹை ரேட்டிங் வந்து AA மூடிஸுக்கு, மற்றது வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஃபிட்சுக்கு வந்து AA. அப்ப குறைய ரேட்டிங் வந்து C, மோஸ்ட் ஆஃப் இதுக்கு C D இருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபிட்சுக்கு. அப்ப இந்த ஏக்கும் டிக்குமான வித்தியாசம் தான் நீங்கள் இந்த கம்பெனிஸ் ரேட்டிங் ஏத்த போல்தான் கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து நார்மலா டிசைட் பண்ணப்படுறது. அப்ப ரேட்டிங் A இருக்கிற கம்பெனிக்கும் ரேட்டிங் B இருக்கிற கம்பெனிக்குமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 1.5%. இப்ப 10% AA கம்பெனி கொடுக்குதுன்றால் BB இருக்கிற கம்பெனி B+ இருக்கிற கம்பெனியை சேஞ்ச் பண்ணா 11.5 12% கொடுக்கும். ஏனண்டா ரிஸ்க் இருக்குன்னு காட்டுது. அப்ப ரேட்டிங் நல்லா இருந்தா ரிஸ்க் குறைய, ரேட்டிங் குறைஞ்சு கொண்டு போயக வந்து ரேட்டிங் குறை. இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரேட்டிங் ஏஜென்சி தான் வந்து நார்மலா வந்து கவர்மெண்ட் வந்து பொரோ பண்ணிக்க, சவரின் பொரோ பண்ணிக்கே பாக்குறது. நாங்கள் இருக்கிற ரேட்டிங் வந்து இந்த CAA1, நாங்கள் சொல்ற ஸ்ரீலங்கா இருக்கிற ரேட்டிங் CAA1 CC+1 CC. இப்ப நாங்கள் இருக்கிறது சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் ரேட்டிங். ஆனா ஸ்ரீலங்கா இருக்கிற கம்பெனிஸ பாத்தீங்கன்னா டயலாக், கமர்ஷியல், HNB எல்லாம் பாத்தீங்கன்னா AA+, AA- இருக்கிறதுக்கு எனக்கு கம்பெனிஸ். அப்ப நாங்கள் வந்து கண்ட்ரியையும் வந்து பாக்க, மற்றது வந்து பேங்க்ஸையும் கம்பெனிஸையும் பாக்க ஃபுல்லா டிஃபரெண்ட். ஏன்னா the country is different. இப்ப நார்மலா பாக்க கம்பெனிஸ்க்கான கிரெடிட் ரேட் ரிஸ்க் வர, அப்ப நாட்டின் கிரெடிட் ரிஸ்க கொண்டு போய் கம்பெனிக்கு வந்து நாங்கள் போடலாம். ஆனா ஃபாரின் யாரும் ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்கா பாக்க, ஸ்ரீலங்கா ரேட்டிங்க பார்த்து தான் கம்பெனி ரேட்டிங். அப்ப லோக்கலில் நாங்கள் பாக்க மட்டும்தான் ரேட்டிங் சொல்றது, லோக்கல் ஆக்களுக்கு ரேட்டிங் ஹை எவ்வளோ, ரைட்? அப்ப ஃபாரின் ஆக்கள் பாக்க கண்ட்ரி ரேட்டிங் தான் முதல் பார்ப்பார். கண்ட்ரி ரேட்டிங் எங்கட வந்து ஸ்டில் இஸ் வெரி வெரி ரிஸ்க். மற்றது வந்து இந்த ரேட்டிங்க்கு ஏத்த மாதிரி வந்து ரேட் போகுது என்றால், அப்ப கம்பெனிஸ் எப்படி தங்களோட ரேட்டிங்கை கூட்டலாம். இந்த கம்பெனிஸ்க்கான ரேட்டிங் வந்து வருஷம் ரிவ்யூ பண்ணப்படும். நார்மலி வருஷம் கம்பெனி இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட், இந்த ஃபைனல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண பிறகு வந்து ஃபிட்சோ மூடியோ இல்லாட்டி வந்து, இப்ப நார்மலா வந்து ஸ்ரீலங்கா இருக்கிற மூடியும் ஃபிட்சும் தான். அப்ப அந்த ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஏஜென்சி கம்பெனிஸ் இந்த ஃபைனான்சியலை பார்த்து நார்மலா ரிவ்யூ பண்ணு. அப்ப ரிவ்யூ பண்ணேக்க வந்து பார்க்கும் இந்த கம்பெனிஸால வந்து ஒரு டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணி வாங்குற கடனை திருப்பி செலுத்த முடியக்கூடிய சான்ஸ் இருக்கா, கம்பெனிஸ் பிசினஸ் வந்து ஃபியூச்சர் என்ன மாதிரி போகும். மற்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணேக்க கவர்மெண்ட் வந்து கணக்கு கண்ட்ரோல் போட்டிருக்கு. லைக் இம்போர்ட் கண்ட்ரோல், ஃபாரெக்ஸ் நீங்க வெளியில கொண்டு போயலாது, ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து டிப்ளேட் ஆயிருக்கு. அப்ப நீங்க வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல கடன் வாங்கியிருந்தால் கம்பெனிஸ்க்கான திருப்பி பே பண்ணேக்க வந்து தோசாத ரிஸ்க் இருக்கு. அப்ப அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து நார்மலா பார்க்கணும். இப்ப சிசி வெப்சைட்ல நான் உங்களுக்கு காட்டுவேன் என்ன மாதிரி வந்து டேட்டா இருக்கு. மற்றது வந்து சிஎஸ்சில எது லைக் மூடிஸ் ரேட்டிங் போய் நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன கம்பெனிஸ் அவைகள் வந்து நார்மலா ரேட்டிங் பண்ணிட்டாங்க. மற்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கிற டவுட் என்னென்றால் வந்து இந்த டிபென்ச்சர்ஸ் பே பண்ற டிபென்ச்சர் இஷ்யூ பண்ண கம்பெனி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட் பாண்டை விட கூட பே பண்ணுமா இல்லையா? நார்மலா வந்து நாங்களே இப்ப நார்மலா ஒரு பேசிக் ஃபைனான்சியல் நாலேஜ்ல வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்றது, கவர்மெண்ட் பில்ஸ் ஆஃப் பாண்ட் வந்து ரிஸ்க் ஃப்ரீ. காரணம் என்னென்றால் கவர்மெண்ட் உங்கள்ட்ட இருந்து பரோ பண்ணினால் கவர்மெண்ட் திருப்பி உங்களுக்கு அப்படி காசு பிரிண்ட் பண்ணியாவது உங்களுக்கு காசு தரும், ரைட்? அப்ப கம்பெனிஸுக்கு காசு பிரிண்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இல்லை. அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் ஃப்ரீ. மற்றது பாத்தீங்கன்னா செகண்ட் லைன் அந்த ஒரு லைட் கலர் ப்ளூ லைன் போட்டிருக்கிற கோஆபரேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட், முந்தி நான் இந்த முதலே சொன்ன AA கிரேட் இருக்கிற கம்பெனிஸுக்கு வந்து
பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விட ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் கூடி இருக்கு. அப்ப மற்ற சிசி ஹை ஈல்டு வர கம்பெனிஸுக்கு வந்து இப்ப நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ அந்த பிரேக்கல் லைன்ல இருந்து மேல நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து மாறிக்க கம்பெனிஸ் பே பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறி காணப்படும். அப்ப இதுல என்ன சிம்பிளண்டா ரேட்டிங் வந்து நார்மலா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கம்பெனிஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண வேணும் என்பது ரைட். அப்ப நீங்க நார்மலா பாக்குறப்ப ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதுன்ற ஒரு கம்பெனியை போய் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்குதுன்னு போய் பார்க்கணும், அவன் ரேட்டிங்கா பார்க்கணும். சில வேளை வந்து சேம் ரேட்டிங்ல இருக்கும், ஆனா வந்து சில கம்பெனிகள் வந்து கூட ரேட்டிங் கொடுக்கும். என்னன்னா சில கம்பெனிஸ் வந்து மக்கள் வந்து லைக் இந்த கம்பெனி இன்னும் பண்ணலாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கு. அப்ப கம்பெனிஸ் என்ன செய்யணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் ட்வீக் பண்ணி மேல விட they will get a more return. நாங்க क्वेश्चन செஷனுக்கு போயிட்டு வருவோமா சபா இருக்கா? ஓம் அஜிதன் தொடக்கத்துல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस வந்திருக்கு. ஒரு ஆள் கேட்டிருக்கா இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமாக கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி. The future interest rate பத்தி நான் கடைசியா சமரி பண்ணிக்க நான் முடிக்கிறேன். நான் இப்ப தானுங்கட லைக் நார்மலா மிட்லி அவுட்லுக் ஃபர்ஸ்ட் மிட்லி அவுட்லுக்கு வந்து நான் இப்ப முடிச்சிட்டு வரதான் லேட் ஆன இந்த இதுக்கு ப்ரோக்ராமிங். அப்ப நான் இந்த ஃபியூச்சர் ரேட்டை பத்தி நான் ஒரு 5 மினிட்ஸ் டைப் என்ன நடக்க போ ரேட்ஸ் இந்த வருஷம் இல்ல வார வருஷம் என்ன நடக்க போன்ற பத்தி நான் சொல்லலாம். லாஸ்டா சமரி சொல்லி. ஓகே அஜிதன் நன்றி. அடுத்தது வந்து இன்னொரு ஆட்களுக்கு இதுவரை ஏதாவது பொது கடன்கள் திருப்பி செலுத்தப்படாம டிஃபால்ட்டாக காணப்பட்டிருக்கிறதா? இந்த கம்பெனி ஒரு ஃபேமஸ் கம்பெனி இருக்கு சிஎஸ்சில வெனிக் அண்ட் ரைட். இது வெனிக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு தெரியல. வெனிக் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஷாசன் டிஃபால்ட் ஆனது மார்க்கெட்ல ரைட். அப்ப கம்பெனி லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தோதிக்கான டிஃபால்ட் ஆயிருக்கு. அப்ப டிஃபால்ட் ஆயிருக்கான கட்டாயம் பயப்பட தேவை என்னன்னா டிஃபால்ட் ஆனது காரணங்கள் இருக்குது. காரணம் என்ன கம்பெனி மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இது வந்து டிஃபால்ட் ஆனது நான் சொல்றது வந்து 17 வருஷங்களுக்கு முதல் 17 வருஷத்துக்கு அப்புறம் டிபென்ச்சர்ஸ் டிஃபால்ட் ஆன கம்பெனிஸ் என்ன நான் காணல. காரணம் என்ன மோஸ்ட் ஆஃப் த டிபென்ச்சர் இப்ப லிஸ்ட் பண்ணப்பட்ட டிபென்ச்சர்ஸ் வந்து முக்கால்வாசி பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். அப்ப அந்த டிஃபால்ட்டுக்கு பிறகு தான் வந்து கணக்கா அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் மற்றது சிஏசி கண்ட்ரோல் செக் கண்ட்ரோல் எல்லாம் வந்தது. டிஃபால்ட் சரியான குறைவு. இப்ப டிஃபால்ட் ஆகாதுன்னு யாரும் கரண்டி பண்ண முடியாது. ஓகே நன்றி அஜிதன். அடுத்ததாக ஏன் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையினுடைய வெப்சைட் போட்டிருக்க நான் நினைக்கிறேன் இந்த எங்க ட்ரேடிங் ஃப்ளோர் தான் சொல்லிருக்காரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதுல ஏன் மோஸ்ட் ஆஃப் த டிவெஞ்சர்ஸ் ட்ரேட் ஆகிற இல்லைன்னு கேட்டிருக்காரு. ஓகே நான் சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் தி டிபென்ச்சர்ஸ் வந்து இப்ப நார்மலா வந்து ரீட்டைல் கிளாஸ் டிபென்ச்சர்ல போற சரியான குறைவு. என்னென்றால் வந்து ரீட்டைல் பீப்புள் தே வாண்ட் குயிக் மணி. மற்றது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைம் டு டைம் மார்க்கெட் புல் ரன் கிரீன் இண்டெக்ஸ் இருக்கு தான் கணக்கு பேர் வேறீங்க. டிபென்ச்சர்ஸ் இன்வெஸ்டர்ஸா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நார்மலா வந்து தன்னுடைய இப்ப நார்மலா வந்து நான் அந்த போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி கதைக்கு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இப்ப லைக் 100 ரூபா நீங்கள் வச்சிருந்தீங்கள் என்றால் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் டிபென்ச்சர்ஸ் யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாக். அப்ப அந்த 100 ரூபாவின் வந்து நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரிச்சு போடணும். டிபென்ச்சர் சொல்றது வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாதிரி சில 10 இயர்ஸுக்கும் ஃபிக்ஸ்ட் ஆகலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையா இருக்கு. அப்ப இது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் சிம்பிள் சொல்லலாம் இதுல ஒரு கேள்வி இருக்கு பேங்க் டிபாசிட்டுக்கும் டிபென்ச்சருக்குமான வித்தியாசம். நான் ஒன்று சொல்லலாம் பேங்க்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட்டுக்கு கொடுக்குற ரேட்டை விட டிபென்ச்சர்ஸ்க்கு ரேட் கூட கொடுக்க காரணம் என்னன்னா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் நீங்க ப்ரீமேச்சுவர் பண்ணலாம் ரைட். டிபென்ச்சர் வந்து ப்ரீமேச்சுவர் பண்ண முடியாது. அப்ப சேம் கம்பெனி நீங்க 5 இயர் டிபாசிட் போடுறா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் பேங்க்ல சேம் கம்பெனி கமர்ஷியல் பேங்க்ல 9.5% வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் முதல் வந்து நான் நினைக்கிறேன் மோர் தென் 10%. ரைட். அப்ப அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு நீங்கள் பாக்க வந்து என்ன மாதிரினா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு 5 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பேசாம டிபென்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணினா 2 to 3% ரிட்டர்ன் கூட. அப்ப கணக்கு பேர் பயப்படுற என்னன்னா இந்த டிபென்ச்சருக்கு நடக்கணும். இப்ப நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டா போடுங்க இந்த கம்பெனி டிஃபால்ட் ஆனா நான் சொல்லல கமர்ஷியல் பேங்க் டிஃபால்ட் ஆகும்ட்டு. ஆனா கம்பெனி டிஃபால்ட் ஆனா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் திருப்பி கிடையாது. சேம் திங் டிபென்ச்சர் ஆல்சோ. அப்ப ரிஸ்க் ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேரக்டரைசேஷன் மட்டும்தான் வித்தியாசம். அப்ப நான் சொல்றேன் ஸ்டார்டிங் டிபென்ச்சர்
நீங்கள் வந்து மில்லியன் கணக்குல யாரும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. மோஸ்ட் ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ் பேங்க் இல்லாத டிபெஞ்சர்ஸ் எல்லாம் மினிமம் நீங்க வந்து 10,000 rupees வாங்கலாம். இப்ப நார்மலா பப்ளிக் ஆஃபரிங் வேற இருக்கு. நார்மலா டிபெஞ்சர் இந்த பிஎல்சி மற்றது செலான் பேங்க் வந்து பாசல் 3 வெராட்டி நீங்க நார்மலாவே 10,000 டிபெஞ்சர்ஸ் வாங்கலாம். நன்றி அச்சுதன். அடுத்ததாக ஒரு ஆள் கேட்டிருக்க, எனி ஸ்பெசிஃபைட் பிளாட்ஃபார்ம்ஸ் டு பை டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. சேம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயே நீங்கள் வாங்கலாம். நார்மலா வந்து நீங்கள் நார்மலா வந்து கிளைண்ட் வாங்க முடியாது. நார்மலா நீங்க ஸ்டாக் வாங்குற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க உங்களோட ஸ்டாக் புரோக்கருக்குள்ள சொன்னீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து ஃப்ரம் தேர் சைட் அவே வந்து வாங்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ண விடல. இது வந்து புரோக்கர் நீங்க கண்டக்ட் பண்ணி தான் வாங்கலாம். ஸ்டாக் மாதிரி நீங்கள் வாங்கலாம் நீங்க பர்சனல். ஓகே, நன்றி அச்சுதன். அடுத்ததாக unsecured debentures are monitored by CSE or others. Is it safe? Okay. Unsecured debenture ன்னு சொல்றது unsecured listed debenture ண்டா CSE பார்க்கும். Unsecured லிஸ்ட் பண்ண டிபெஞ்சர்னா சிஎஸ்சிக்கும் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. லிஸ்ட் பண்ண டிபெஞ்சருக்கு தான் சிஎஸ்சியும் செக்கும் வந்து பொறுப்பு. செக்கும் பொறுப்புண்டா செக் ரெகுலேஷனுக்குள்ள வரும் லிஸ்டட் டிபெஞ்சர். ஓகே, நன்றி அச்சுதன். நானும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் சிஎஸ்சியில லிஸ்ட் பண்ணப்பட்டு சிஎஸ்சி ஊடாக டிபெஞ்சர்ஸ் தொகுதி கடன்கள் வழங்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய ட்ரேடிங்ல நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சிஎஸ்சி பொறுப்பாகவும் இருக்கும் நினைக்கிறேன். எங்களுடைய ட்ரேடிங்ல நீங்க பார்க்கல .d என்று இருக்கு டிபெஞ்சர்ஸ். இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா ஷேர்ஸ்ல நீங்க பார்க்கல voting shares நான் voting shares நீங்க எப்படி வித்தியாசமாக ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா .n சாதாரண வாக்குரிமை உள்ள பங்குகள், வாக்குரிமை அற்ற பங்குகளுக்கு .x என்று அடையாளப்படுத்தப்படும். அதே நேரம் டிபெஞ்சர்ஸ் ஆக இருந்தால் தொகுதி கடன்களாக இருந்தால் அது .d என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து கொண்டால் தெரியும். ஓகே, நன்றி அச்சுதன். அடுத்ததாக ஒருவர் கேட்டிருக்கின்றார், how does a normal retailers invest in corporate debentures? What is the minimum amount and why stockbrokers not speaking about corporate debentures? நான் நினைக்கிறேன் புரோக்கர்ஸ் ஏன் இது சம்பந்தமாக கதைப்பதில்லை என்றதை நான் கேட்டிருக்கேன் நினைக்கின்றேன் அச்சுதன். ஓகே, நான் ஸ்டாக் புரோக்கர்ஸ் பாயிண்ட்ல நான் போக விரும்பல. பட் இப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர் கட்டாயமா கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்ப கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ் பற்றி வேணும்னா நீங்க ஸ்டாக் புரோக்கரோட காய்க்கலாம், இல்லாட்டி சிஎஸ்சி சபாவோட காய்க்கலாம். உங்களுக்கான டீடைல தருவார், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ல வர டிபெஞ்சர்ஸை பற்றி. மற்றது நீங்கள் ஃபியூச்சர் நீங்கள் யார்ட்டே கேட்க தேவையில்ல, சிஎஸ்சி வெப்சைட்லயே வந்து நீங்க பார்க்கலாம். நான் இந்த செஷன் முடிஞ்சா சிஎஸ்சி வெப்சைட்ல வந்து நீங்க எப்படியான டிபெஞ்சர் டேட்டா நீங்க பார்க்க முடியுமா, நான் அதை காட்ட முடியும், என்ன மாதிரி செக் பண்ண முடியுமாண்டு. மற்றது ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல நீங்க கேட்டா தான் அவைல் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் டிபெண்ட் பற்றி காய்ப்பினா நீங்க நாளைக்கு வந்து டைம் இருந்தா கேள்வி கேட்டா உங்களோட ஸ்டாக் புரோக்கர்ஸ் கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அவைல் இருந்தா சொல்லிவிடும் டிபெஞ்சர்ஸை பற்றி. அப்ப நான் சொல்ற டிபெஞ்சர்ஸை பற்றி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இப்ப யாரும் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி டிபெஞ்சர்ஸ்ல வந்து யாரும் வந்து மில்லியனர் ஆக முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டூ. ஏன்னா எல்லாரும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றது. ஸ்டாக் நாட் ஒன்லி ஒன் ஆஃப் த டூல். ஸ்டாக் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் டூலுக்குள்ள வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட், யூனிட் ட்ரஸ்ட், மற்ற டிபெண்ட் மாதிரியான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் குழந்தைங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நன்றி அச்சுதன். அடுத்ததாக ஒரு ஆள் கேட்கிறார், Fitch rating is under the government or non-government organization? Fitch வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. வந்து Fitch rating வந்து குளோபல் ஏஜென்சி, ரேட்டிங் ஏஜென்சி. ஸ்ரீலங்கால ஒரு பிரைவேட் கம்பெனி. ஓகே, அடுத்த ஒரு ஆள் கேட்டிருக்கார், what is the steps to take debentures வேண்ட இந்த படிமுறைகளை ஒரு ஆள் கேட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த படிமுறையை நான் ஒரு சிசி வெப்சைட்ல எல்லாம் வழங்கப்படுத்துறேன். நன்றி அச்சுதன். இன்ட்ரஸ்ட் ரேட் டாக்ஸ் பாலிசிஸ் வந்து கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு ஒருவர் கேட்டிருக்கின்றார். எஸ், தாக்கத்தை வந்து செலுத்தும். என்னன்னா நாங்கள் ஸ்ரீலங்கால இருக்கிறோம். ஸ்ரீலங்கால வந்து டாக்ஸேஷன் மற்றது பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து நாங்கள் காலம் நித்திரோண்டு ஒலிம்பசில மாதிரி இருக்கும். எனக்கு டாக்ஸ் பாலிசிஸ் என்னன்னா ராவல் தான் கெசட்ஸ் வாரது நார்மலா. அப்ப ஸ்ரீலங்கால டாக்ஸ் பாலிசிஸ் வந்து
லாஸ்ட் 10 இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 தரம் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வித்ஹோல்டிங் டாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இந்த நெக்ஸ்ட் பட்ஜெட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வித்ஹோல்டிங் டாக்ஸ் இல்லைன்னு. ஆனால் வந்து பேங்க்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கோ டிபெஞ்சருக்கோ வித்ஹோல்டிங் டாக்ஸை சார்ஜ் பண்ணது. அப்ப நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது ஃபியூச்சர்லயும் வந்து டாக்ஸ் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணுமா பண்ணாதாண்டு சேஞ்ச் பண்ணலாம். அப்ப சில வேளை வந்து பாஸ் டிபெஞ்சர்ஸுக்கு பண்ணாது புதுசு வர டிபெஞ்சருக்கு டாக்ஸ் பாலிசிஸ் மாறலாம். இப்ப நாங்க டாக்ஸ் பாலிசிஸ் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நார்மலா வந்து டிபெஞ்சர்ஸுக்கு டாக்ஸ் இல்ல டாக்ஸ் ஃப்ரீ ஆக்கி இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நார்மலா வந்து நீங்க அந்த பர்சனல் டாக்ஸ் பிராக்கெட் இருக்கு தானே, அந்த பர்சனல் டாக்ஸேஷனுக்கு வரைக்கும் நீங்கள் உங்களோட டாக்ஸ் இருக்குமா இல்லையா, உங்களுக்கு பர்சனலா டாக்ஸ் இருக்குமா இல்லையான்னு உங்களோட டாக்ஸ் கன்சல்டன்ட் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா நல்ல. ஏனென்றால் சில வேளை நீங்கள் அந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சுன்னா டாக்ஸ். ஓகே, நன்றி அஜிதன். நாங்க தொடர்ந்து பிரசன்டேஷனை பார்க்கலாம். சிமிலர் क्वेश्चंस தான் வந்திருக்கு. தொடர்ந்து நாங்க பிரசன்டேஷன் நார்மலா வந்து இது வந்து செகண்டரி மார்க்கெட் ட்ரேடிங் நான் மோஸ்ட்லி டச் பண்ற வந்து சரண குறையண்ட செகண்ட் மார்க்கெட் ட்ரேடிங். இது வந்து டீடைல் வந்து யாரும் டிபெஞ்சர் ட்ரேடு ஆனா ஸ்லைட்ஸ்ல நான் போட்டு வச்சுட்டு யாரும் ஸ்லைட் ரிஃபர் பண்ண முடியும் வேண்டாம். இந்த ஃபியூச்சர் இட்ஸ் குட். அப்ப டிபெஞ்சர் ட்ரேடிங்ல ரெண்டு போட் தான் இருக்குது வந்து டாம் அண்ட் ஸ்பாட் சொல்றது. பாத்தீங்கன்னா வந்து இப்ப டாம் அண்ட் சொல்றது வந்து டெக்னிக்கலி வந்து நீங்க ஒரு ஸ்டாக்கை வித்தீங்கள் என்றால் இப்ப நார்மலா T+3 உங்களுக்கு செட்டில்மெண்ட் வருது ட்ரேடிங் +3 டேக்கு பிறகு. ஆனா இங்க நீங்கள் இதுல செகண்டரி மார்க்கெட்ல வந்து நீங்க டெப்ட் செக்யூரிட்டி டிபெஞ்சரை வந்து நீங்க செல் பண்ணினீங்க என்றால் உங்களோட டம் போட்ல செல் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரேடிங்ல இருந்து 1 டே நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு மார்க்கெட் டைம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரும். ஸ்பாட்ல வந்து T+2 தட்ஸ் a normal செட்டில்மெண்ட் வந்து இதான் ஸ்டேட்டஸ். அப்ப இந்த ஸ்டேட்டஸ் நார்மலா வந்து ட்ரேடிங் நடக்கிறது வந்து டெப்ட் செக்யூரிட்டிக்கு வெரி ரேர். அப்ப ட்ரேடிங் நடந்தாலும் வந்து நார்மலி வந்து போத் பார்ட்டி வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணி ப்ரீ டிட்டர்மின் பண்ணித்தான் வந்து ட்ரேட்ஸ் மோஸ்ட்லி வந்து ட்ரேட் ஆகுது. அப்ப சிஎஸ்சில வந்து பாண்ட் ட்ரேடிங் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி ஒரு மில்லியன் கணக்கா ட்ரேட் பண்றதும் இல்ல. இட்ஸ் வெரி ரேர். மற்றது இப்ப டிபெஞ்சர் இஷ்யூ எல்லாரும் பாத்தீங்கன்னா நாங்கள் சிஎஸ்சி இஸ் வெரி ஸ்மால் வந்து லிஸ்டட் இஷ்யூ. ஆனால் பட் 2014க்கு பிறகு வந்து அந்த டாக்ஸ் பெனிஃபிட் வரைக்கும் வந்து கணக்கு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ வந்தது. இப்ப பேங்க்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் தான் மெயின்லி நார்மலா வந்து இந்த டோட்டல் டிபெஞ்சர் இஷ்யூல 70% பேங்க் தான் டிபெஞ்சர் இஷ்யூஸ் இருக்கு. ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் சொல்லலாம். மிச்சம் தான் வந்து நான் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் வரும். இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா 2015-16க்கு அப்புறம் 2017ல திருப்பி வந்து நார்மலா வந்து டிபெஞ்சர் இஷ்யூ குறைஞ்சது. இப்ப இந்த 2018-19 திருப்பி இப்ப இந்த டிபெஞ்சர் இஷ்யூக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கு. இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நீங்களே வந்து லோன் எடுக்க போய்க்க பேங்க்ல எப்ப பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருக்கும் அப்ப தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் கோ ஃபார் த லோன் டு த பேங்க், ரைட்? அப்ப கம்பெனிஸும் வந்து தாங்கள் வந்து மக்கள்கிட்ட borrow பண்ணேக்க நார்மலா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கேதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் borrow, ரைட்? அப்ப பட் வந்து நார்மல் கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸ் தவிர மிச்சம் இருக்க கம்பெனிஸ் இந்த கடைசி 1.5 இயர்ஸ்ல வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தபடியா டிபெஞ்சர் இஷ்யூ பண்றதை விட பேங்க்ஸ் கிட்ட போய் வந்து தாங்கள் வந்து லோன் எடுக்கிற சீப் பண்ண பார்த்து. பட் ஸ்டில் வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து எப்படியும் வந்து பாசல் 3 டிபெஞ்சர்ஸ் கட்டாயம் வந்து இஷ்யூ பண்ணி கொண்டே இருக்கணும். என்னன்னா ஒரு டிபெஞ்சர் மெச்சூர் ஆனா மற்ற டிபெஞ்சர் கொடுக்கும். நீங்கள் இது வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து டிபெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ரிப்போர்ட்லயே பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஓன்லி ஒன் டிபெஞ்சர். நான் சிஎஸ்சி வெப்சைட்ல இப்ப காட்டேக்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் கூட இருக்கு டிபெஞ்சர்ஸ். அப்ப இந்த டிபெஞ்சர்க்கான டிமாண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரேட்ஸ் கூட இருக்கு. நீங்கள் இனி வார வருஷங்கள்ல வந்து பேங்க்ஸ் இல்லாத வேற கம்பெனிஸ் வந்து டிபெஞ்சர் இஷ்யூக்கு வாரது வெரி ரேர். இப்ப நாங்கள் இந்த பிரசன்டேஷனை வந்து நான்
இதுல ஸ்டாப் பண்ணிக்கொண்டு நான் சிஎஸ்சி வெப்சைட்டுக்கு நான் மூவ் பண்றேன். இப்ப சிஎஸ்சி வெப்சைட்ல வந்து கணக்க பேருக்கு அப்படின்னா லைக் சிஎஸ்சி வெப்சைட் இஸ் கிளம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி போட்டு நீங்கள் எங்க வந்து பாண்ட் டீட்டெயில பார்க்கலாம். இப்ப நார்மலா வந்து பாண்ட் டீட்டெயில முதல் வந்து என்னென்ன டிபேஞ்சர்ஸ் லிஸ்டா இருக்குன்னு விரும்பினீங்க பார்க்க விரும்பினீங்கன்னா சிஎஸ்சி டெய்லி ரிப்போர்ட். இப்ப சிஎஸ்சி மார்க்கெட் எந்த நாளும் சிஎஸ்சி தந்த ட்ரேடிங்கை பற்றி பப்ளிகேஷன் பண்றது மார்க்கெட் சிஎஸ்சி டெய்லி. சிஎஸ்சி டெய்லியில போய் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ரிப்போர்ட் கொண்டு வரும். அப்ப இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்சி டெய்லி இதுல ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் எஸ் உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆக இல்லை, இன்னும் ஷேர் ஆக இல்லை. ஓகே ரைட், ஓகே நவ ஓகே. ஓகே இந்த சிஎஸ்சி நான் திருப்பி சொல்றேன். அப்ப சொன்னேன் நான். ஓகே சிஎஸ்சி வெப்சைட் இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல வந்து டெப்ட் செக்யூரிட்டி டீடைல் எடுக்கணும்னா நீங்க இதுல மார்க்கெட்ல போய் இதுல பப்ளிகேஷன் சிஎஸ்சி டெய்லி என்று சொல்றது மார்க்கெட் நடக்கிற ட்ரேடிங் எந்த நாளும் நடக்கிற ஸ்டாக் ட்ரேடிங் மற்றது ஃபுல் டீடைல் வந்து இந்த டெய்லி ரிப்போர்ட்ல இருக்கு. இந்த டெய்லி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்படி ரிப்போர்ட் வரும். அப்ப இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டாக்கை பற்றி தான் மோஸ்ட்லி கதைப்பினா. அப்ப நீங்க இதுல இருக்க பாண்ட் டீடைல் அங்க இருக்கன்னு பார்த்து இப்ப லைக் இப்ப நீங்க இந்த 6th of September ரிப்போர்ட் இருந்துச்சு என்றால் பேஜ் நம்பர் நீங்க பார்க்க வேண்டிய பேஜ் நம்பர் 150ல போய் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வந்து ஃபுல் டிபெஞ்சர்ஸும் இருக்கு. நான் இதுல சொன்ன மாதிரி வந்து இதுல வந்து கம்பெனி நேம், கம்பெனி கோட், மற்ற டேட், கூப்பன் சொல்றது வந்து கம்பெனிஸ் பே அந்த டிபெஞ்சருக்கான பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 11.25%. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 11.25% பார்க்க இது வந்து கமர்ஷியல் பேங்க் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி வந்து இஷ்யூ பண்ணி இருக்குது. இது மெச்சூரிட்டி 2026 மார்ச். அப்ப இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 11.25% 2016 நான் நினைக்கிறேன் பேங்க் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் 10%. அப்ப இது வந்து 10 வருஷத்துக்காக 11.25% இஸ் a good rate. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் 4-5% வந்துருக்கு நினைக்கிறேன் தான் நிசபா. அப்ப இப்ப ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அப்ப 4-5% இருக்கு. சேம் கமர்ஷியல் பேங்க் 10 வருஷ டிபாசிட் 2016 11% கொடுக்குது. அப்ப இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாக்குறதுல என்னன்னா டிபெஞ்சர் எங்களால வாங்க முடியும். 2016 பாசல் 3 வரல, 17 பாசல் 3 நோக்கலா வாங்குது. அப்படி இப்படி கீழே நாங்க ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பேங்க் இப்ப நீங்க இது வந்து HNB பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 12%. அப்ப 2020ஆம் ஆண்டு வரைக்கும் தான் எங்களோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் வந்து 10% கீழே வந்தது. அப்ப 3 மாதத்துக்கு முதல் வந்த 2019ல வந்து 12.3%. இட்ஸ் for me it's a good rate. மற்ற 2019 மார்ச்ல வந்து நேஷன் டெவலப்மெண்ட் பேங்க் 13.5 13.9. அப்ப இந்த பேங்க்ஸ்ல சேம் டைம்ல நீங்க போய் 10 year fixed deposit 5 year fixed deposit நீங்க போய் கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ். இதை விட 2-3% குறைவா தான் இருக்கு. நேஷன் ட்ரஸ்ட் பேங்க், சம்பத் பேங்க்ஸ் எல்லாம் இதுல மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் வந்து நீங்க கேள்விப்படுற லிஸ்டட் பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க் இஷ்யூ. மற்றது ஆக்சஸ், ஹேலிஸ், மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனி ஏஷியா சார், CDB, Citizen Development Bank, First Capital Holding, Commercial Leasing, Commercial Credit, HN Finance, LB Finance, LOHC Holding, Merchant, People Leasing, Singer Finance, Food and Beverage la Kotagala, Bandlavela, Matade, Navaloka, Hospital, Softlogic Capital Insurance, Matade, Tele, Sri Lanka, Singer Sri Lanka, Sri Lanka Tele. Matade வந்து பேங்கர்ஸ் லோன் வந்து தங்களோட ஸ்டாக்க லிஸ்ட் பண்ணாமல் தங்களோட
டிபென்ச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து 2013ஆம் ஆண்டு லிஸ்ட் பண்ணப்பட்ட டிபென்ச்சர். இது 2019ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு, 2013. இது வந்து வேற வேற பீரியட்ல நீங்க இந்த டிபென்ச்சர் எல்லாம் மார்க்கெட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணது எப்போ கடைசி தேதின்னு பாத்தீங்கள் என்றால் சில டிபென்ச்சர்ஸ் ட்ரேட் ஆனதே இல்லை. இதுல நீங்க இந்த டேட் அண்ட் வாரது இதுல லாஸ்ட் ட்ரேட், இதுல வந்து அந்த தேதின்னு வாரது வந்து லாஸ்ட் ட்ரேட். நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு டிபென்ச்சர்ஸ் வந்து 2020, 2021 ஒரு டிபென்ச்சர்ஸ் ட்ரேட் ஆயிருக்குது கமர்ஷியல் பேங்க். நீங்க இதுல வேல்யூ நாங்கள் இந்த டேட்ல போய் சிஎஸ்சி டெய்லியை செக் பண்ணா தெரியும் எவ்வளவு டிபென்ச்சர் ட்ரேட் ஆயிருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி இஸ் வெரி ரேர் வந்து ட்ரேட் பண்ற டிபென்ச்சர். எல்லாருமே ஹெல்ட் டு மெச்சூரிட்டி வாங்கி வச்சு லாங் டேர்ம் மெச்சூரிட்டியில வந்து அந்த மெச்சூர் பண்ணி வந்து கேபிட்டல் எடுப்போம்னா கணக்கு பேர். இதுல பாத்தீங்கன்னா 2021 வெரி ரேர்லி டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ட்ரேடிங். அப்ப நார்மலா வந்து ஸ்டாக் மாதிரி இல்ல டிபென்ச்சர், வெரி இல்லிக்யூட். இப்ப நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்லி போட்டு வார டிபென்ச்சர்ஸை வாங்கி போட்டு திருப்பி செகண்டரி மார்க்கெட்ல விற்கலாமல் இருக்கிறத விட மேக் ஷுர் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்டார்டிங்க்கு ஒரு வார நெக்ஸ்ட் டிபென்ச்சர்ஸ் என்ன வருமானு நீங்கள் பார்க்கலாம். இதுல லிஸ்டட் என்டிட்டிஸ்ல நீங்க போனீங்கன்னா அப்கமிங் லிஸ்டிங் வரும். இதுல பிரைமரி இஷ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இதுல வந்து புதுசா வர டிபென்ச்சர்ஸ் டீடைல் ஓ ஸ்டாக் டீடைலும் பார்க்கலாம். இதுல அப்ப நீங்க இதுல டீடைல் இப்ப காணப்பட்ட டிபென்ச்சர் டீடைல் மோஸ்ட் ஆஃப் இது வந்து இப்ப சியப்பத ஃபைனான்ஸ் நான் நினைக்கிறேன் சபா சியப்பத தான் வந்து கடைசியா வந்து டிபென்ச்சர். அப்ப சியப்பத டிபென்ச்சர்ல வந்து இதுல வந்து மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் வந்து டிபென்ச்சர்ஸ் வந்து வெளியிடு வந்து ப்ராஸ்பெக்டஸ் சொல்லிடும். இப்ப ஸ்டாக்ஸ் வரைக்கும் ப்ராஸ்பெக்டஸ் மாதிரி வரும். டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிக்கையும் கம்பெனிஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணும். தங்களோட கம்பெனிஸ்ல டீடைல் யார் இதெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணினா இதுக்கான தேவையில என்ன, இது என்ன டிபென்ச்சர் ஃபுல் டீடைல், மற்ற இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன மாதிரி, மற்ற டெனர்ஸ் என்ன மாதிரி, ஃபிக்ஸ்டா ஃப்ளோட்டிங்கா, மற்றது மினி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, மற்றது பேசிக் அலாட்மெண்ட், இதை பற்றி ஃபுல் டீடைல் உங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நார்மலி சிஎஸ்சிக்கு போவாங்க, ஒன் ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து வாட்சி பாருங்க வந்து what are the detail you are getting. If you have a doubt, call to your stock brokers. காரணம் என்ன, ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து ஷேர் ட்ரேட் பண்றதுக்கு மட்டும் லைசன்ஸ் இல்ல, டெப்ட்டுக்கு லைசன்ஸ் எடுத்துருக்கேன். கட்டாயமா வந்து பேசிக் நாலேஜ் அவைலுக்கு இருக்கும் வந்து கட்டாயம். இப்ப நான் சரிதானே சபை நான் நினைக்கிறேன் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து லைக் டெப்ட் ஈக்விட்டி அந்த what call ரெகுலேஷன் மூண்டும் தான் எடுத்து பாஸ் அது வந்து நார்மலா வந்து ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கரா வேற இருக்கு. அப்ப they have normally வந்து they have those knowledge. அப்ப நீங்க இதுல வந்து just try with a small amount of money and then you can get more detail. மற்றது இதுல வந்து ஒரு மிஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட் வந்து the form வந்து இப்ப நீங்கள் வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தான் அதுல வந்து நான் இதுல ஃபார்மை காட்டையில அமைக்க ஃபார்ம் இருக்க மாட்டேதுல. இப்ப ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஃபுல் டீடைல் உங்களோட பேர், உங்களுடைய என்ஐசி நம்பர், சிடிஎஸ் நம்பர், மற்றது வந்து நார்மலா வந்து நீங்க எவ்வளவு டிபென்ச்சர்ஸ் வாங்க போறீங்க, மற்ற உங்களோட இப்ப நீங்கள் லிக்விடேட் பண்ணேக்கோ மெச்சூரிட்டியில வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் இந்த பேங்க்கு போகணும், தோஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பேன். நேச்சுரலா வார டிபென்ச்சர்ஸ் வந்து வரைக்க ஒரு பாசல் 3 இல்லாத டிபென்ச்சர்ஸ் வரைக்க ஜஸ்ட் புட் யுவர் 10,000. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க மேக் பண்ண கெயின்ல ஒரு 10,000 ஒரு சைட்ல ஒரு டிபென்ச்சர்ல போட்டு பாருங்க. தட் வில் கிவ் யூ அ நாலேஜ். ஏன்னா இதை வந்து நாங்கள் நார்மலா வந்து ஃபைனான்சியல் ப்ராடக்ட நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளும் அதோட பண்புகளை வந்து உணர்றது சரியான குறைவு. ஏனென்றால் நாங்கள் ஒரு டிபென்ச்சர் நாங்கள் சொல்லி அதை வந்து யாரும் வந்து கிரகிக்கிறது சரியான கஷ்டம். ட்ரை பண்ணி பாருங்க. just 10,000 you are not going to lose anything. நான் யாருக்கும் கரண்டி பண்ண வரல, you are not going to lose anything. and but CSC ல லிஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா கம்பெனிஸ் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா. பட் அது டிபென்ச்சர்ஸ் பற்றி நீங்க உங்களோட ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ல நீங்க பார்க்கணும் என்றால் மோஸ்ட்லி பார்க்கலாம். அதே நான் காட்டுறேன்.
ஓகே, நார்மலா டிபெஞ்சர்ஸ் பற்றி நீங்க பார்க்கணும்னா இதுல வந்து நீங்கள் நான் வந்து இந்த சிஸ்டம் A-Trade தான் நான் பாவிக்கிற சிஸ்டம். இதான் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் 2-3 புரோக்கர் தான் டிரெக்ட் எஃப்என் பாவிக்கும். இதுல வந்து நீங்கள் இதுல போனீங்கன்னா இதுல வந்து ஃபுல் வாட்ச் equity இருக்குது, ஃபுல் வாட்ச் பில்ட் இருக்கு, ஃபுல் வாட்ச் பாண்ட் இருக்கு. நீங்க ஃபுல் வாட்ச் பாண்டை கிளிக் பண்ணினீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிபெஞ்சர் டீடைல் இதுல வரும். இது வந்து யாரும் பிளேஸ் பண்ணி இருந்தா தான் இதுல வந்து அந்த ஸ்டாக் மாதிரி பிட் அண்ட் ஆஸ்க் பிரைஸ் வரும். இது வந்து நீங்க நார்மலா வந்து ட்ரேடிங் டைம்ல வந்து நீங்க இதுல சோர்ட் பண்ணி பாருங்க. சில வேளை வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து தாங்கள் விற்கிறதுக்கான டிபெஞ்சர்ஸா வந்து சில வேளை இதுல வந்து செல் பண்றதுக்கு போட்டிருக்கணும். இது வந்து ஸ்டாக் மாதிரி வந்து 5 days ஆர்டர் போடல, அது டிபெஞ்சருக்கு 1 day ஆர்டரா போடல, டே ஆர்டர். அப்ப நீங்க மார்க்கெட் டைம்ல நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் வாட்ச் பாண்ட்ல போய் பாருங்க, ஷோர் பண்ணலாம். அது என்னென்றால் வந்து நாளைக்கு நீங்கள் போய் பார்க்க யாரும் வெரி ரேர்லி பாண்ட் ட்ரேடிங் பண்றது. அப்ப வெரி ரேர்லி யூ கேன் கெட் த விக்கிற வாங்குறதுக்கான ட்ரேடிங். இட்ஸ் வெரி ரேர். பட் நீங்கள் விக்கிற வாங்குறதுக்கான ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும்னா சிஎஸ்சியில ட்ரேட் ஆனால் வந்து கட்டாயமா வந்து இந்த ஷீட்டுக்கு கீழே இந்த நார்மலா இந்த பாண்ட் டேட்டா கீழே வந்து ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ்ல டேட்டா வரும். அப்ப இன்றைக்கு இதுக்கு கீழே வந்து ஸ்டாக் அண்ட் செக்டர்ஸ் இருக்கிறபடியா டுடே ஸ்னோ ட்ரேடிங் டெக்னிக். அப்ப டிபெஞ்சர்ஸ் ட்ரேடிங் வந்து நான் ப்ரோக்ராம் செய்யறாண்டே நத்திங். அப்ப இட்ஸ் வெரி ரேர். நார்மலா நாங்கள் செஞ்ச ரிசர்ச்சின் படி வருஷத்துல வந்து ஒரு 10-12 நாள் மட்டும் தான் டிபெஞ்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிருக்கு பாஸ்ட் இயர்ஸ். அப்ப இட்ஸ் வெரி ரேர். நான் சொல்றது வாங்கி விற்கிற டிபெஞ்சர்ஸ் வந்து வாங்காங்க, வாங்கி ஹெல்ட் டு மெச்சூரிட்டி. இட்ஸ் பாலிட்டிவ் மெச்சூரிட்டி. அப்ப வில் கோ பேக் டு த பிரசன்டேஷன் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். அப்ப நான் கொஞ்சம் கேள்விகள் பாப்போமா? வந்து நான் ஸ்லைட முடிச்சிட்டு கேள்வி போவோம் இருக்கா? ரைட், ஓகே. ஸ்லைட முடிச்சிட்டு கேள்வி போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாவே முடிச்சிடலாம் சபா. அப்படி ஓகே. பட் the slide தெரியுதோ சபா? தெரியுது இப்போ. ஓகே ஓகே. சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேனேஜிங் யுவர் ரிஸ்க். அப்ப நான் திருப்பி வந்து எல்லா ப்ரோக்ராம் சொல்றேன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் all having a different risk. அப்ப நீங்க ரிஸ்க மேனேஜ் பண்ணாட்டி வந்து you are going to have a very tough time. என்னண்டா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரே மாதிரி ரிஸ்க் appetite இல்ல. அப்ப நீங்க அப்ப ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ணும்போது you want to make sure you are investing in a right instruments. மற்றது நீங்க பார்க்க வேண்டியது வந்து ரைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ரிட்டர்ன் சரியா இருக்கா, நல்ல கம்பெனிஸா நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னா never go wrong. ஹலோ, நான் நினைக்கின்றேன் அப்படியே லைன்ல இருங்கோ. எங்களுடைய வளவாளருடைய இணைய வசதி கொஞ்சம் ட்ராப் ஆகி வந்தபடி அவர் கொஞ்சம் வருவார். அவருடைய இணைய வசதியில் சின்ன தடங்கல்கள் இருக்கின்றது. ஆகவே அதுக்கு நான் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்து சில பேர் கேட்டிருக்கிற கேள்விகள் அநேகமான கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளித்திருப்போம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். அந்த வகையிலே சில பேர் கேட்டிருக்கிறீர்கள் ஐபிஓ அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஐபிஓ என்று சொல்றது ஆரம்ப பொது வளங்கள், அதே மாதிரி தான் சேம் தான் டிபெஞ்சர்ஸும் முதல் ஒழுங்கு பங்கு பெறுவதோட பட்டியல்படுத்தப்படுகின்றது. ஓகே அச்சுதன். யா சாரி சார், அந்த வைஃபைல பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கேன், என்ன தெரியல. சாரி. எஸ் அப்ப கேக்குதா நான் கேக்குறது? ஆமாம், இப்போ ஓகே அச்சுதன். யா சொல்லுங்க கேள்வி. ஓகே, இப்ப நாங்கள் கேள்விகளுக்கு போவோம். அதே நேரத்தில் நான் கடைசி ஸ்லைட் போடல அவருடைய அச்சுதனுடைய இந்த தடங்கள் ஏற்பட காரணமாக நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அச்சுதனுடைய இமெயில் அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் தேவைன்னு சொன்னா அவர் மூலம் இமெயில் மூலம் அவருடன் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இமெயில் அனுப்புங்க. தயவு செய்து கோல் பண்ணி அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னா அவரும் ஒரு பிஸியானால், எந்த நேரம் ஆய்வு பகுதியில் வேலை செய்ய, உங்களுக்கு தெரியும், ஆய்வு பகுதியில் வேலை செய்கின்றவர் மிகவும் ஒரு பிஸி ஷெட்யூல் அடிப்படையில் வேலை செய்கின்றவர். எங்களுக்காக தமிழ் மொழி மூலம் இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்டு எவ்வளவோ நேர பழுக்களை மாற்றி இந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களுக்காக தொடர்ந்து இணைந்து இந்த கருத்தரங்கினை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு நாளைக்கு இதனுடைய ரெக்கார்டிங்கும் ஸ்லைட்ஸும் பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸும் அனுப்புவேன். நீங்கள் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளலாம். அவருடன் தொடர்பு கொள்ள தயவு செய்து இமெயில் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள். அவர் உங்களுக்கு நிறைய கருத்துரைகள். அதே நேரத்திலே அச்சுதன் நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரு கேள்விதான் அதுல ஆரம்ப இந்த ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகினால், ஷேர்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற மாதிரி டிபெஞ்சர்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகினால் அவர்கள் மிகை விண்ணப்பங்கள் ஆகி இருந்தால் அவர்கள் எவ்வாறு அதை பகிர்வார்கள் என்று ஒருவர் திரும்ப நிறைய தரம் கேள்வி கேட்டுக்கிறார். நிறைய பேர் கேள்வி இப்ப நார்மலா ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுக்கு ஷேர்ல இப்ப நீங்க சிஎஸ்சி லிஸ்டிங் ரூல் ஒன்று இருக்குது. சிஎஸ்சி லிஸ்டிங் ரூல்ல பாத்தீங்கன்னா 3 பில்லியனுக்கு மேலதிகமான ஒரு பப்ளிக் ஆஃபரிங் வந்துச்சுன்னா கட்டாயமா 40% இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒதுக்கப்படும். அந்த டோட்டல் இஷ்யூல 40% இஷ்யூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கட்டாயமா கொடுப்படும். அப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டித்தான் அது ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர் கம்பெனிஸ்க்கு போகலாம். அப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த டிபெஞ்சர்ல ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபென்ட் சரியான குறைவு. அப்ப ஸ்டாக்கை விட டிபெஞ்சருக்கு சரியான குறைவு. அப்ப டிபெஞ்சர்ல கட்டாயமா நான் சொன்ன மாதிரி சிலாக்கள் பாசல் 3 டிபெஞ்சர்ஸ் இருக்கு. மினிமம் 5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நார்மலா கம்பெனிஸோட கதைக்கும் போது சிலாக்கள் 10,000 ருபீஸே சிலவளை அனுப்பினா 5 மில்லியன் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப நீங்கள் நார்மலா ஒரு டிபெஞ்சரை இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஸ்டாக் புரோக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட கதைங்க இந்த டிபெஞ்சருக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ரைட்? அப்ப நான் இந்த இதுல வாங்கலாமான்னு நீங்க ஸ்டாக்கை கேட்கிற மாதிரி டிபெஞ்சரையும் கேட்டீங்கன்னா you'll get more information. அப்ப இதுல கட்டாயமா இது 40% 50% ஃபிக்ஸ்ட் இல்ல, 40% மினிமம். இது கேஸ் பை கேஸ் மாறலாம். ஓகே, நன்றி அச்சுதன். இன்னொரு ஆள் கேட்டிருக்கின்றார், புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்ளிகபிளா சொல்லி டிபெஞ்சர்ஸுக்கு ஷேர்ஸுக்கு மாதிரி. எஸ், புரோக்கரேஜ் சார்ஜபிள் இருக்குது. இப்ப நார்மலி நான் புரோக்கர் சார்ஜபிள் நான் உங்களுக்கு டச் பண்ண விட்டுட்டேன். இந்த சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள வேற நான் அது காட்டுறேன். நான் சிஎஸ்சி ஒருக்கா ஷேர் பண்ணலாமோ சபா ஆமாம் தாராளமா. சிஎஸ்சி வெப்சைட் தெரியுது எனக்கு, ரைட்? ஓகே ஓகே. இப்ப நீங்கள் கோஆபரேட் டெப்ட நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கள் என்றால் இப்ப ஸ்டாக் புரோக்கரிங் மாதிரி ஃபீ இருக்கு. ஆனா இங்க ஒரு ஃபிக்ஸ்டான ஃபீ என்ற ஒரு பெர்சன்டேஜ்ல இல்ல. நார்மலா நீங்க ட்ரேட் பண்றீங்க என்றால் இது கொஞ்சம் டீப். என்ன மாதிரினா லெட்ஸ் சே நீங்கள் பிரைமரி இஷ்யூல நோ புரோக்கரேஜ், நீங்க முதலா வாங்கி பப்ளிக் ஆஃபரிங்ல செகண்டரியில ட்ரேட் பண்ணி 2 பேசிஸ் பாயிண்ட் சொன்னா 0.02, ரைட்? 0.02. அப்ப இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 100.02. அப்ப நீங்க டோட்டலா பே பண்ண வேண்டி வரும். 100 ரூபாய் இதுக்கும் 0.02. அப்ப இது 2 பேசிஸ் பாயிண்ட் வெரி ஸ்மால். ஆனா பெரிய வால்யூம்
பாக்கிக்கு 2 basis point is very lot. மற்றது brokerage charge வந்து normally negotiable. நார்மலா வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆஃப் கோஆபரேட் பாண்டுக்கு brokerage charge கூட சார்ஜ் பண்றதுல நார்மலா 2 basis point இந்த ஃபீயோட நார்மலா ஒரு 4 to 5 basis point. அப்ப டெக்னிக்கலி வந்து கவர்மெண்ட் டெப்ட் இது கோஆபரேட் டெப்ட்ல வந்து நார்மலா வந்து ஃபீ சரியான குறைய காரணமாகத்தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இதை வந்து நார்மலா வந்து மார்க்கெட் பண்றது இல்லை. ஏன்னா ஸ்டாக் புரோக்கரிங்ல வந்து brokerage சார்ஜஸ் கூட ஸ்டாக் புரோக்கரிங்ல நான் நார்மலா brokerage சார்ஜ் நான் நினைக்கிறேன் இதுல போட்டிருக்கேன் 0.64. ஆனால் பாண்டில குறைந்த படிய தான் இட்ஸ் மச் பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்ப நீங்க இதை பற்றி நான் முதலே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து உங்களோட ஸ்டாக் புரோக்கர்ஸ் கேள்வி கேளுங்க, யாரும் இந்த பேரை சொல்லிடாங்க நான் தான் கேட்க சொன்னானே, நானும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு மோ இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் தரக்கூடிய மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் கொடுப்பீங்க. ஓகே, நன்றி அச்சுதன். நான் இறுதியாக ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறேன். கேட்ட கேள்விதான், is it advisable to keep the stocks in portfolio for a long term period? நீண்ட காலத்துக்கு more than 3 years என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 3 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட கால முதலீட்டிற்கு எங்களுடைய இந்த டிபெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குமா? ஸ்டாக்கோ டிபெஞ்சர்ஸ்? டிபெஞ்சர்ஸ் 3 வருஷத்துக்கு இல்ல, இப்ப நீங்க 10 வருஷத்துக்கு வாங்கி வைக்கலாம். கமர்ஷியல் பேங்க் நீங்கள் வந்து பேங்கிங்ல நீங்க வாங்கி அந்த பேங்க் வந்து நீங்க பேங்க்ரப்ட் ஆகும்னா நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டே போட மாட்டீங்க. அப்ப நீங்கள் வந்து பேங்க்ல ஸ்டேபிலிட்டி இருக்கு, மற்றது பேங்க்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அப்ப கட்டாயம் இருந்துச்சுன்றால் வந்து நம்பிக்கை இருந்தா நீங்கள் வாங்கலாம். பட் நான் இதுல கட்டாயமா வந்து நீங்கள் டிபெஞ்சர்ஸ கட்டாயம் வாங்கணும்னு புஷ் பண்ணல. டிபெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதாக்களோ பயப்படுறாக்களோ என்ன செய்யலாம்னா யூனிட் ட்ரஸ்டுக்கு போகலாம். யூனிட் ட்ரஸ்ட் சொல்றது வந்து நார்மலா வந்து ஒரு 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 பூல் ஆஃப் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு சரியான ஃபிக்ஸ்ட் இன்கம் ஒரு டிபெஞ்சரோ இல்லாட்டி கவர்மெண்ட் பாண்டோ பில்லோ செலக்ட் பண்ணி அவர் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுவார். அப்ப நான் சொல்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா you can go for a unit trust with a fixed income security that will give you a lot of the credibility. அப்ப நீங்க பயமா இருந்துச்சுன்னா, ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, to know about the இந்த ஃபைனான்சியல்ஸ் மட்டும் தெரியாத ஆட்கள் ஒரு 10,000 rupees மினிமம் 10,000 rupees ஓட Basel III இல்லாத டிபெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பாத்தீங்கன்னா நீங்கள் தெரியும் என்னன்னா செல்ஃப் லேர்னிங்ல நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன வந்துச்சுன்னா you can go for it. என்னன்னா for this is not risky but you need to find a good company. ஓகே, இன்னொரு क्वेश्चन, முக்கியமான क्वेश्चन வந்திருக்கு. இதுக்கு வந்து நொமினி போடலாமா? அதே நேரத்துல ஒருவர் இறக்குற சந்தர்ப்பத்தில் அதுக்கு என்ன நடக்கும் அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு? நீங்கள் நார்மலா வந்து நான் முதலே சொன்ன மாதிரி டிபெஞ்சர்ஸ் வந்து சீரியஸ் அக்கவுண்ட்டுக்குள்ள தான் நீங்க வாங்க போறீங்க வந்து. அப்ப சீரியஸ் அக்கவுண்ட் இல்லாமல் இப்ப டிபெஞ்சர்ஸ் வாங்கலாம். அப்ப ஷாஸுக்கு என்ன நடக்குமோ சேம் தான் டிபெஞ்சருக்கு நடக்கும். நீங்கள் யாரும் உங்களோட வந்து இப்ப நார்மலா வந்து லீகலி நான் சொல்ல போனோம்னா ஸ்டாக் அக்கவுண்ட் இருந்துச்சு என்றால் வந்து ஸ்டாக்கும் டிபெஞ்சரும் இருக்கும். அந்த அந்த டிசீஸ் ஆறால் வந்து யார நொமினியாவும் போடலாம், இல்லாட்டி வந்து ஒரு கோர்ட்ல வில் என்ன மொழி வைக்கலாம். அவர் வந்து தனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போகணும், இல்லாட்டி கோர்ட் டிசைட் பண்ணி இந்த சொத்தை எப்படி பிரிக்கிறேன். அப்ப நீ நொமினி போடாட்டி வந்து கோர்ட்ல கேஸ்ல தான் போகும். அப்ப மேக் ஷூர் உங்களோட சீரியஸ் அக்கவுண்ட். நான் இது டிபெஞ்சருக்கு மட்டுமில்ல ஸ்டாக்குக்கும் சொல்றேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ செகண்ட் ஹோல்டர், ஜாயிண்ட் ஹோல்டர் இல்லாட்டி நீங்கள் ஒரு வில் எழுதி வைக்காமல் யாருக்கும் வந்து நீங்கள் இதை வந்து திருப்பி உங்களோட லைக் செகண்ட் யாருங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி யாருக்கோ நீங்கள் இதை வந்து யாருக்கும் ஒரு டாக்குமெண்ட் இல்லாட்டி இது வந்து கடைசியா கோர்ட்ல போய்தான் வந்து சால்வ் பண்ணப்படும். இது மோஸ்ட்லி டிசீஸ் கேஸ் கணக்கு இருக்குது வந்து. நன்றி அச்சுதன். இவ்வளவு நேரமும் வந்து நான் வந்து நான் சொல்லல வந்து நான் கடைசியா சொல்லுவேன்னு சொன்னா ஒரு ஃபோகாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி வந்து ஒரு 2 minutes எடுக்கிறேன். இப்ப ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ல நாங்கள் இருக்கிற வந்து கணக்க பேர் வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்
இது வந்து நான் திருப்பி சொல்ற மாதிரி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஸ்ரீலங்கால ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போயிட்டு திருப்பி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரெஜெக்டரிக்கெல்லாம் போய் கொண்டிருக்கோம். ஏனென்றால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் செலவை விட கவர்மெண்ட் வருமானம் குறைய. அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்னா தங்களோட செலவுக்கு வந்து பேங்க்ஸ்ல போய் borrow பண்ணுது, ஸ்டேட் borrowing சொல்லும். இல்லாட்டி வந்து பப்ளிக் வந்து ட்ரெஷரி பாண்ட்ல வந்து கவர்மெண்ட் borrow பண்ணுது. இப்ப நார்மலா வந்து பட்ஜெட் டெபிசிட் இருந்துச்சு என்றால் நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு 2 borrowing போலாம், ஒன்று ஃபாரின் borrowing, ஒன்று லோக்கல் borrowing. இப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபாரின் borrowing பக்கமே போக முடியாது, ரைட்? ஏனென்றால் எங்களோட ரேட்டிங் ஏஜென்சி பிரச்சனை, மற்ற நாங்கள் ஒரு என்னது எங்களோட ஃபாரின் ரிசர்வ் குறைய. அப்ப யாரும் எங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பயப்படணும். சேம் as when you having a very bad track record. அப்ப when you having a bad track record நீங்க கடன் எடுக்க போக முடியாது. என்ன நடக்கும்னா லோக்கலி வந்து தான் சோர்ஸ் பண்ணணும் பட்ஜெட் டெபிசிட். இப்ப லோக்கலி வந்து லைக் இட்ஸ் a very hard. என்னன்னா ஒரு லிமிட் ரிசோர்ஸ் தான் இருக்குது. அப்ப நீங்கள் வந்து ரேட்ஸை கூட்டி காட்டியும் கூட யாரும் உங்களுக்கு ட்ரெஷரி பில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். வெரி சிம்பிள். இது வந்து 2021ல ஸ்டார்டிங்ல வந்து 1 year ட்ரெஷரி பில் வந்து 4.8 இருந்தது. இப்ப 1 year ட்ரெஷரி பில் 6%. Within a 6 months 1.2% இருக்குல்ல. 1.2% is not that a big deal, right? நாங்கள் ப்ரெடிக்ட் பண்றோம் வந்து 1 year இது வந்து ட்ரெஷரி பில் வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஏர்லி பீரியடுக்கு போகலாம். ஏன் இந்த 1 year ட்ரெஷரி பில்லை பற்றி மோஸ்ட்லி கேட்கிறோம்னா 1 year ட்ரெஷரி பில்லை வச்சுக்கொண்டுதான் நார்மலா வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி தங்களோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட்டை வந்து மார்க் பண்ணிவிடும். இப்ப செப்டம்பர்ல இருக்கிற ரேட்டுக்கு வந்து 2.5% பண்ணீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியோட 1 year ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் மோர் தேன் 8% கிட்ட வரும். 8% கிட்ட ஒரு டிபாசிட் வரைக்க வந்து என்ன நடக்குமாண்டா ரேட்ஸ் ஆர் கோயிங் அப் அகெயின். அப்ப ரேட் வந்து டபுள் டிஜிட்டுக்கு வரைக்க வந்து தான் நாங்கள் எல்லாரும் வந்து ஓகே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் 10% வந்துட்டு பாருங்க ரேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டிருக்கு. 2022ல வந்து we having a more trouble. என்ன வந்து பட்ஜெட் டெபிசிட் மற்றது கவர்மெண்ட் ஃபண்டிங் போயிடாது. நார்மலா 1 year திருப்பியும் வந்து 7% இந்த வருஷம் போகலாம், வர வருஷம் இன்னொரு 2% அதுல இருந்து 9% கிட்ட போச்சுன்னா பேங்க் டிபாசிட் கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லை விட கூட தான் காணப்படும். அப்ப ரேட்ஸ் வந்து going on a rise. இப்ப சிலவரை நான் சொல்ற ரேட்ஸ் இது வந்து சினாரியோஸ்ல மாறலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு இன்ஃப்ளோ வந்தோ இல்லாட்டி கவர்மெண்ட் திருப்பி வந்து IMF பெயில் அவுட்டுக்கு போனா இந்த ரேட் சினாரியோ மாறலாம். இந்த சினாரியோ இல்லாட்டி ரேட்ஸ் கூடிக்கொண்டேதான் போகும். அப்ப ரேட்ஸ் எங்க போய் நிக்குமாண்டு வந்து நாங்க இங்க இருந்து சொல்லல. என்னண்டா we need to see how far they can go. என்னண்டா நாங்களும் இப்ப பார்த்ததுல 2012 மாதிரி ரேட்ஸ் ஸ்பைக் ஆகலாம். worst case 2001 மாதிரி ரேட் ஸ்பைக் ஆகலாம் worst case. அப்ப நீங்க 2001ல வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரேட் யாருன்னு ரிமெம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கான கேசஸ் என்னன்னு தெரியும். 2012ல யாருக்காவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ரிமெம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா எங்களோட கேஸ் தெரியும். பேஸ் கேஸ் 2012, worst case 2001. அதான் ரேட்ஸை சொல்ல விரும்பல, நீங்களே உங்களோட ரிசர்ச் பண்ணி ரேட்ஸ் எவ்வளவா காணப்பட்டதுன்னு ஒருக்கா பார்க்கலாம். That's it from my side. ஓகே, நன்றி அச்சுதன். நான் நினைக்கின்றேன் நிறைய கேள்விகள் நாங்கள் ஆன்சர் பண்ணி இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய திருப்ப நீங்க சில கேள்விகளை போட்டிருந்தீர்கள். எனவே எங்களுடைய பிரசன்டேஷன் ஊடாக நிறைய பதில்கள் விளக்கங்கள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். ஒருவர் கேட்டிருந்த வட்டி வீதம் சம்பந்தமாக கேட்டிருந்தீர்கள். வட்டி வீதமானது பல வகைப்பட்ட வட்டி வீதங்களில் இருக்கின்றது, பல தரப்பட்டதுகளில். அதாவது நீங்க மெச்சூரிட்டியில வட்டியை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது, அல்லது பை அனுவல் வருடாந்தம் பெறக்கூடிய மாதிரி இருக்கிறது, அல்லது 6 மாசத்துக்கு பிறகு, அல்லது மாதாந்தம். அது வட்டி வீதம் டைப்ஸ் ஆஃப் த டிபென்ச்சர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு கேட்டகரியிலே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணினா அது மாதிரி கிடைக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு மேலதிக தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டால் நான் இது சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் சில பேர் கேட்ட கேள்விகள் நாங்கள் இப்படி கருத்தரங்கிலே பப்ளிக்காக கதைக்க முடியாத நிலை காணப்படுகிறது. அவ்வாறானவர்கள் தயவு செய்து நீங்கள் என்னுடன் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களையும் மேலதிக தகவல்களையும் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கேட்டிருக்கிற இந்த ரெக்கார்டிங் நான் நாளைக்கு நீங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணினாங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு நாங்கள் நாளை காலை இந்த ரெக்கார்டிங்கும் பிரசன்டேஷனும் உங்களுக்கு அனுப்புவேன். அதே நேரத்திலே இவ்வளவு நேரமும் நாங்கள் 1 மணித்தியாலம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன.
இவ்வளவு நேரமும் உங்களுக்காக எங்களுடைய கருத்துரைகளை வழங்கிய திருவாளர் ஸ்ரீரங்கன் அச்சுதன் அவர்களுக்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பிலும் மற்றும் இங்கு பங்கு பெற்றுனர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் இன்று இந்த நிகழ்விலே இணைந்திருந்த அனைவரும் ஒரு எதிர்காலத்திலே நல்ல முதலீட்டாளர்களா, நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அறிவுள்ள முதலீட்டாளர்களாக வர வாழ்த்து கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். ஸ்டே சேஃப். தேங்க்யூ அச்சுதன்.